இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும், அருமையான சகோதரிக்கும் விசேஷமாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இது எத்தனாவது கிளாஸ் நடக்கிறது? நமக்கு யாரா சொல்ல முடியுமா? இது எத்தனாவது கிளாஸ்? ஞாபகம் இருக்குதா? இது எத்தனாவது கிளாஸு? ஹோம்ஒர்க் எடுத்தால் ஞாபகம் இருக்கும். அல்லேலூயா. என்ன எடுக்கணும்? உங்களோட வாழ்க்கையில் அனுதினமும் ஹோம்ஒர்க் எடுக்கணும். அல்லேலூயா. அனுதினம் வேதத்தை தேடி வாசிக்கணும். எத்தனை பேர் தேடி வாசிக்கிறீங்க? சும்மா வாசிக்கிறீங்களா? இல்லை தேடி வாசிக்கிற மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரே ஒரு அம்மா தான் தூக்கி கரங்களை வைத்திருக்கிறேன். எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்? பைபிள் கிளாஸில் படிக்கிறவங்க எல்லாருமே ஏசாயா 34:16 படி என்ன செய்யணுமா? கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிக்கணும் என்று கர்த்தரே சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய புஸ்தகத்திலே கர்த்தர் என்ன சொன்னார்? தேடி வாசிக்கணும்னு யாருக்கு சொன்னார்? கர்த்தர் யாருக்கு சொன்னார்? விசுவாசிகளை சொன்னார். நீங்கள் தேடி வாசித்தா நன்மையை கண்டடைவீர்கள், தேடி வாசிக்கலைன்னா நன்மையை விட்டு விடுவீர்கள். அல்லேலூயா. இல்லை ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் அப்படிலாம் வாசிக்க முடியும், ஏன் சித்தமாக தான் வாசிப்பேன் அப்படின்னா என்ன பண்ண முடியாது. அப்போ ஆண்டவர் எதை சொல்கிறாரோ வேதத்தில் ஒரு கமா போட்டிருந்தா கூட அது கீழ்ப்படியணும். ஒரு முற்று அங்கே புள்ளி வச்சுருந்தா கூட என்ன பண்ணோம்? அது கூட வர என்ன இருக்குது? அர்த்தம் இருக்குது. இப்போ வேதத்தில் சொன்னவர் அதன்படி செய்தாதான் இந்த பூமியில் நமக்கு ஆசீர்வாதமாக வாழ முடியும். அவர் சொன்னபடி நம்ம வசனங்களை வாசிக்கணும். தேடி வாசிங்க அப்படின்னு ஆண்டு சொன்னார். இரண்டாவது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு யார் சொன்னது? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் யார் சொன்னது? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று ஆண்டவராக இயேசு யோவான் 5:39 சொன்னார். என் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அப்போது உங்களுக்கு நித்திய ஜீவன். அப்போ யார் ஆராய்ந்து பாருங்களோ அவங்களுக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. இல்லைங்க நான் என்ன பண்ண மாட்டேன், இயேசு சொன்னதால் நான் செய்ய மாட்டேன், நான் படிச்சுன்னு இருக்கிறேன், எனக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், எதனா ஒன்று படிக்கிறேன் பைபிள் எடுத்துக்கின்னு. ஆராய்ந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஆராய்ந்து பார்க்கிறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஆராய்ந்து பார்க்கலன்னா நம்ம நித்திய ஜீவனை இழந்துடுறோம். புரியுங்களா? என்ன செய்கிறோம்? நித்திய ஜீவனை இழந்து போயிடுறோம். அதுக்கு யார் காரணம்? அவங்கவுங்க தான் காரணம். கர்த்தருக்கு நம்ம ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இங்கே உட்காந்து அத்தனை பேருமே கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் கேட்பார், நீ எப்பாவது ஜபத்தில் இது மாதிரி ஜெபம் பண்ணியிருக்கிறியா? கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா அப்படின்னு கர்த்தருடைய புஸ்தகம் ஆராய்ந்து பாருங்கன்னு எப்போது ஜெபம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பார் ஆண்டவர். என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு ஆண்டு கேட்பார். அப்படின்னு எனக்கு ஜபமே தெரியாது. நான் கேட்ட ஜபம்லாம் என்னது? என் வயிற்று வலிக்காக, என் குடும்பத்துக்காக தான் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் நான் சொன்ன வசனம் ஒரு நாள் அவங்களை என்ன செய்யுமா? நியாயத்தீர்த்துரும். இந்த வசனம் தான் நம்மளை கடைசி நாளில் நியாயத்தீர்க்கும். அப்போ நியாயத்தீர்க்கும் போது ஆண்டவர் நியாயத்தீர்த்துக்கு முன்பாக போய் நம்ம நிற்கும் போது நம்ம அவர் சொன்னபடி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதுக்கு இனிமேலாவது என்ன பண்ண? நீங்கள் இனிமேலாவது முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எப்படிலாம் நான் ஆராய்ந்து பார்க்கணுன்னு. ஆண்டவர் உங்களுக்கு அதை கற்றுத்தருவார். அல்லேலூயா. எங்களை போல சிலர் கொண்டு வந்து கற்றுக் கொடுக்கிறார். டைரெக்டாக ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? நேரடியாக யார்கிட்டையும் பேச மாட்டார். புரியுதுங்களா? நீங்கள் ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்கும் போது தான் பரிசுத்த ஊழியக்காரர்கள் கர்த்தர் கொண்டு வரார் சபைக்கு. அல்லேலூயா. அவன் எதுக்கு கொண்டு வராரு அது தெரிஞ்சுக்கணும். அந்த நோக்கத்தை நான் சும்மா போகலை, உங்களுக்கு ஒரு விதை போட்டுட்டு போகிறோம். அந்த விதையை நீங்கள் உள்வாங்கி நீங்கள் ஆராய்ந்து பார்க்காத அநேக சபைகளுக்குள் விசுவாசிகள் இருக்கிறாங்க. உங்கள் சொந்த பந்தத்திலே இருப்பாங்க. நீங்கள் கேட்கணும், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து வாசிக்கிறீங்களா? இல்லை நான் அப்படியே வாசிக்கிறேனா?
நாங்களாம் அப்படியே தான் வாசித்தது உண்டு, ஆராய்ந்து பார்த்து வாசித்ததே கிடையாது. அப்போ நீங்கள் சொல்லணும், எப்படி ஆராய்ந்து பார்க்கணும்னு எங்கள் சபையில் சொல்லித்தராங்க. வந்து என்ன பண்ணுங்கள், மாதத்துக்கு 3வது புதன்கிழமை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கள் சபைக்கு வாங்கன்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் ஆராய்ந்து பார்க்கல எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. முடியுமா? 3வது வேத வாக்கியங்களை தியானம் பண்ணி பாருங்கன்னாரு. என்ன சொன்னார் அப்படின்னு யார் சொன்னது? பரிசுத்த ஆவியானவர் சங்கீதம் 1:2 சொல்லியிருக்கிறாரு. அப்போது வேத வாக்கியங்களை தியானமாக இருக்கிற மனுஷன், வேதத்தை இரவு பகலமாக தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் செய்வதெல்லாம் அப்போ யார் செய்வது வாக்கியம்? அந்த வேத வாக்கியங்களை பரிசுத்த சொன்னாரே, சொல்லிட்டு போயிருக்கிறாரே, எனக்கு சொல்லித்தராரேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேத வாக்கியம் என்ன பண்ணணும்? தியானித்து பார்க்கணும். அல்லையா? அப்போ தியானித்து பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். புரியுங்களா? ஈஸி மெத்தடு. ஆனால் அது 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 கடைப்பிடிக்கணும்னா ஈஸியாக இருக்கும். நம்ம ஏன் கடைப்பிடிக்கணும்னா, பிசாசானவன் தந்திரமுள்ளவன். அல்லையா? அவன் தந்திரமாக சொல்லுவான், இதெல்லாம் தியானித்து என்ன பண்ணாதே, தியானித்து பார்க்காதே, ஆராய்ந்து பார்க்காதே, அப்புறம் தேடி வாசிக்காதுன்னு பிசாசனை பண்ணுவோம். உங்கள் காது கீழே வந்து சொல்லுவான். ஆண்டவர் அப்படி தான் சொல்லுவார், உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. புரியுங்களா? நிறைய நமக்கு என்ன இருக்குது, வீட்டில் வேலை இருக்குது, ஊரில். அப்புறம் ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? டைம் ஒதுக்குறோம். கல்யாணத்துக்கு போகிறதுக்கு டைம் ஒதுக்குறோம். ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கவோ, அதை தேடி வாசிக்கவோ, அதை தியானித்து வாசிக்கவோ நமக்கு என்ன இல்லை, நேரமே இல்லை. அப்படின்னு யார் சொன்னது? பிசாசு உங்கள் காது கீழே வந்து சொல்லிட்டு போயிடுவான். நீங்கள் அது மனசில் வச்சு வச்சு என்ன பண்ணுவீங்க? எனக்கு நிறைய வேலைக்குது, நிறைய வேலைக்குது, இப்போ நிறைய வேலைக்குதுன்னு சொல்லி சொல்லி, புரியுங்களா, உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை நீங்களே போக்கடிச்சிடுறீங்க. இல்லையா? அப்போ வேதத்தை யார் தியானமாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லுங்கம்மா? இப்போ ஈசாக்கு மாலை நேரத்தில் வந்து வேதத்தை தியானம் பண்ணினான். என்ன நடந்தது? அவன் தியானம் பண்ணும்போது என்ன நடந்தது? ஒரு நல்ல ரெபேக்காலே ஆண்டவர் என்ன பண்ணார்? ஈசாக்கு கொடுத்தாரு. ஈசாக்கு போய் பொண்ணே தேடலை. புரியுங்களா? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? எலிசேர் அனுப்பி, புரியுங்களா, ஈசாக்குடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகளை கொடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? வேத வாக்கியங்களை தியானம் பண்ணினார். இல்லையா? அப்போ முதல் ஆசீர்வாதம் என்னது? ஒரு நல்ல மனைவி கிடைச்சாங்க. 2வது ஆசீர்வாதம் என்னது? அதாவது அவனுடைய தாய் விட்டு கொண்டு போகிறான் மனைவியை, கொண்டு போய் வீட்டில் சேர்க்கும் போது அவனுடைய துக்கம் சந்தோஷமாக மாறிச்சு. என்ன மாறிச்சு? அப்போ வேதத்தை தியானம் பண்ணக்கூடிய அவங்க துக்கம் சந்தோஷமாக மாறிடும். அல்லையா? ஆறுதலையும் அடைந்தான் அப்படின்னு போட்டிருக்கோம். என்னது? துக்கமும் நீங்கிடுச்சு, ஆறுதலும் அடைந்தான். அல்லையா? 3வது அவனுடைய ஆசீர்வாதம் என்ன? தியானிக்கும் போது, தியானித்த பிறகு அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் பார்க்கணும். 3வது ஆசீர்வாதம், அவன் போய் விதை விதைக்கிறான் வனாந்தரத்தில். 100 மடங்கு அவனுடைய ஆசீர்வாதம் வருது. எத்தனை மடங்கு? அப்போ தியானிக்கிறவுடைய வாழ்க்கையில் 100 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கும். எத்தனை மடங்கு? 100 மடங்குன்னா எவ்வளோ? நீங்கள் ₹1 போட்டிருப்பீங்க, 99 மடங்கு என்ன பண்ணுறாரு ஆண்டவர் எக்ஸ்ட்ரா அவனுக்கு கொடுப்பார். அல்லையா? சில பேர் ரெட்டிப்பான நன்மை ஸ்டெல்லாம் கொடுக்குறாரு. அதாவது ₹100 200. ஆனால் ஈசாக்கு எத்தனை மடங்கு? 100 மடங்கு. காரணம் என்ன? அவன் மாலை நேரமானால் எப்போவுமே தியானம் பண்ண போயிடுவான். அல்லையா? ஆனால் அன்றைக்கி பைபிள் கையிலே இல்லை. எப்படி தியானம் பண்ணியிருப்பான்? பைபிள் கையில்லாத காலங்களில் எப்படி தியானம் பண்ணியிருப்பான்? அவனுடைய தகப்பான் கொண்டு போய் அவனை என்ன பண்ணுறாரு? மோரியா மலையில் வச்சு பலி எடுக்கிறார், தகன பலி. அல்லையா? புரியுங்களா? அப்போது அவன் பேசாத, அவனே கேட்குறான், அப்பா என்ன இருக்குது? நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, பலிக்கு ஆடு இல்லையே. அப்போ கத்தர் பார்த்து கொள்வார். இந்த வார்த்தை சொல்கிறாரு. இதெல்லாம் அவன் மனசில் வந்துடுச்சு. அப்புறம் பலிபீடத்தில் கொண்டு போகும்போது, பலிபீடத்தில் மேலே ஏறி போகும்போது அவனே கட்டு என்ன பண்ணுறான்? கல்லெல்லாம் அடக்கிறான் அப்பா கூட சேர்ந்துக்கின்னு. கட்சியில் அவனே கொண்டு கட்டி ஆபிரகாம் வைக்கிறார். இதெல்லாம் அவன் மனசில் வந்திருக்காதா?
ஆனால் கத்தியை ஓங்கும் போது சத்தம் வருது. அப்போ 2 பேருமே கேட்குறாங்க. ஆபிரகாமும் கேட்குறாரு, ஈசாக்கும் கேட்குறாரு. அல்லையா? அப்போ இதெல்லாம் அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவர் எவ்வளோ பேர் அற்புதமாக செய்திருக்கிறாருன்னு அதை குறித்து அவன் தியானம் பண்ணதுனால அவனுக்கு விதை விதைத்து 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. எத்தனை மடங்கு? 100 மடங்கு. அடுத்தது அவன் தியானம் பண்ண காலகட்டத்தில் 4வது ஆசீர்வாதம், தன்னுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்கவில்லை, ரெபேக்காளுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பிறக்காதனால இவன் ஜெபம் பண்ணி ரெட்டிப்பான 2 குழந்தைகளை கத்தர் கொடுக்குறார், ஏசாவும் யாக்கோபு கொடுக்குறார். அப்படின்னா அது ஒரு தியானம் பண்ணுற மனுஷனுக்கு. அப்புறம் 5வது ஆசீர்வாதம், அவன் எங்கெல்லாம் துறவு வெட்டுறானோ அங்கே அவனுக்கு எதிர்த்து வருவாங்க. அவன் என்ன பண்ணிவிடுவான், எதையும் பேசாமல் விட்டுட்டு போயினே இருப்பான். அப்போது தியானிக்கிறவங்க யாருக்கு என்ன பண்ண மாட்டாங்க, எதிர்த்துலாம் நிற்க மாட்டாங்க. இல்லையா? ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு போயினே இருப்பாங்க, கத்தர் பார்த்துக்கொள்வார்னு. அதே மாதிரி 6வது ஆசீர்வாதம், அதே எதிரிகள் வந்து சொல்கிறாங்க, கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நாங்கள் உடன்படிக்கை பண்ணி கொள்கிறோம். அல்லையா? பாருங்கள், கத்தர் நம்மோடு இருக்கிறாராம். யார் சொல்கிறது? உங்களோட கூட இருக்கிறாருன்னு எதிரிங்க சொல்கிறாங்க. இப்போது நாங்கள் உங்களோட என்ன பண்ண போகிறோம், உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். புரியுங்களா? உங்களோட இருந்தால் எனக்கு ஆசீர்வாதம். அப்போ தியானிக்கிறவர்களுக்கு எதிரிகளும் மனம் திரும்புவாங்க ஒரு காலகட்டத்தில். அல்லையா? அப்போ தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 119:1 ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கம். அல்லேலூயா. யாரு? உத்தம மார்க்கம். யோசித்து பாருங்கள், உத்தம மார்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவாராம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வேதத்தின்படி வாழணும், அப்படியே ஜீவிக்கணும்னா அவங்க உத்தம மார்க்கத்தாக இருந்தால் கர்த்தர் அவங்களுக்கு தன் வல்லமையை என்ன பண்ணுவாரா, வெளிப்படுத்தி காட்டுவார். அல்லையா? 2வது வல்லமையை அவங்க கிட்ட கொடுப்பாராம். உத்தம மார்க்கையில் என்ன கொடுப்பாரு, தன் வல்லமையை கொடுத்துருவார். வச்சுக்கோ, இப்போ என் வல்லமையை பயன்படுத்த மகனை அப்படின்வார். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தியானமாக இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தரெல்லாம் கொடுக்குறாரு. ஆராய்ந்து பார்த்தா நித்திய ஜீவன். ஆராய்ந்து பார்த்தது யாரு? எஸ்ரா 7:10 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும், இஸ்ரவேல் கட்டளைகளையும், நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். பாருங்க, எஸ்ரா என்ன பண்ணாரு, தன் இருதயத்தை பக்கமாக வைத்திருக்கிறான். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? எப்போ பார்த்தாலும் கவலையாக, சோதனையாக, கண்ணீரோடும் வேதனையோடும் பலவிதமான காரியங்களை இருதயத்தில் போட்டு கவலைப்பட்டுக்கினே இருக்கிறோம், மார்த்தாலை போல. அல்லையா? ஆனால் எஸ்ரா என்ன பண்ணார், அந்த இருதயம் பக்குவமாக இருந்ததுன்னா அது பரிசுத்தமாய் காணப்பட்டது. அல்லையா? எந்த விதமான குழப்பம் இல்லாத இருக்குது அந்த இருதயத்தில். எந்த விதமான அதுக்குள்ள என்ன இல்லை, குழப்பங்கள் இல்லை. எந்த விதமான அந்த இருதயத்தில் தொல்லைகள் இல்லை, சாந்தமாக இருக்குது அந்த இருதயம். புரியுங்க? இப்போ நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு, பல பிரச்சனைகள் உள்ளே வச்சுன்னுக்கிறோம். பிரச்சனையை நீ உள்ளே வச்சா உனக்கு என்ன பிரயோஜனம்? அந்த பிரச்சனைக்கு தான் விடுதலை தான் ஆலயம். பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவது தான் வேத வசனம். பிரச்சனைகள் மத்தியிலேருந்து வெளியே வருவது தான் தியானம், ஆராய்ந்து பார்ப்பது. இதெல்லாம் எதுக்கு? பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு. புரியுங்களா? அப்போ இந்த வசனம் உள்ளே இல்லாதனால, பக்குவமான இருதயம் இல்லாதனால அவங்க இருதயம் பதற்றமாக இருக்கும் எப்பவுமே. அல்லையா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பதற்றம் வந்துனே இருக்கும். பக்குவமாக உள்ள இருதயம் எப்போ என்ன பண்ணும், ஆண்டோடைய வார்த்தையை பேசும், ஆண்டோடைய வார்த்தையை சொல்லும், அதன்படி நடக்கும், அதன்படி வாழும். அல்லையா? 3வது வேத வாக்கியங்களை நீ ஆராய்ந்து பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலர் 17:11 சொல்லுகிறது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள், நல்ல குணசாலியாய் இருந்தார்கள். காரியங்கள் இப்படி இருக்குதா என்று வேத வாக்கியங்களை அனுதினமும் ஆராய்ந்து பார்க்குறாங்க. எந்த பட்டணத்தார்?
அந்த பெராக்கா பட்டணத்தார். அல்லேலூயா. அவங்க வேலை என்ன? காரியங்கள் இப்படி இருக்குதா என்று, ஆண்டவருடைய காரியம் இப்படி இருக்குதான்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பட்டணத்தை, அந்த சபையார் தினந்தோறும் வேத வாக்கியங்கள் எடுத்து ஆராய்ந்து பார்த்துனே இருந்தாங்க. ஆராய்ந்து பார்க்க 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 என்ன ஆகிட்டாங்க? நல்ல குணசாலி ஸ்திரீகள் சபையில். அல்லேலூயா. ஒரு நல்ல குணசாலி, அன்புள்ளவர்கள், நேசிக்கப்படத்தக்கவர்கள், தேவனுக்கு பயந்த ஸ்திரீகள், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஸ்திரீகள், எந்த முறுமுறுப்பில்லாமல் வாழ்கிற ஸ்திரீகள், ஆண்டவருக்காக வைராக்கியமுள்ள ஸ்திரீகள், எஸ்தரை போல 3 இரவு 3 பகல் கண் விடுத்து கண்ணீரோடு செபிக்கிற ஒரு நல்ல குணசாலியாக எஸ்தரை போல அந்த சபையில் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. நம்மளால் என்ன பண்ண முடியல? 3 பகல் 3 இரவு ஜெபம் பண்ணனா என்ன செய்ய முடியல? இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, நெஞ்சு வலிக்குது. அல்லேலூயா. டைம் இல்லை. அப்புறம் என்னென்ன சொல்லிடுறோம்? ஜபத்துக்கு 3 பகலா 3 இரவா எப்படி சாப்பிடாது இருக்கிறது? அல்லேலூயா. எப்படி 3 பகல் எஸ்தர் சாப்பிடாத இருந்தாங்க, இரவெல்லாம் ஜெபம் பண்ணியிருந்தாங்க. 128 நாடுகள் ரட்சிக்குப்பாக்காக. அல்லேலூயா. 128 நாடுகள் ரட்சிப்பு அடைய அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி 3 பகல் 3 இரவு என்ன பண்ணுறாங்க? தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஸ்திரீகளை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இன்றைக்கி சபையில் தேடி கொண்டிருக்கிறார். அப்படி யாராவது இருந்தால் கரங்களை உயர்த்தி ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு அம்மா மட்டும் கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஜபத்தை என்ன பண்ணோம்? அவ்வளோ நாள் பண்ணலன்னா, எஸ்தர் ஜபம் பண்ண மாதிரி பண்ணலனா கூட ஒரு இரவு ஒரு பகல் என்ன பண்ணோம்? லீவு நாட்களில் பிள்ளைங்கள்லாம் கூட்டின்னு வந்து உட்கார வச்சு காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணால் இடுப்பள்ளி தானாகவே போயிடுது. அல்லேலூயா. கடன் பாரம் போயிடுது. அப்புறம் புருஷன் அடங்காத புருஷன் அடங்கிடுறாரு. புரியுங்களா? தண்ணி அடிக்கிற புருஷன் மனம் திரும்பிடுறாரு. அல்லேலூயா. பிசாசின் கட்டுகள் தானாக உடைக்கப்பட்டுரும். செய்வனை கட்டுகள், மாந்தரை கட்டுகள் எல்லாம் தானாக உடைந்து எரிப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். ஒரு ஜபத்துக்கு பிறகு அவ்வளோ நன்மை இருக்கிறது. ஏன் அது பெற்றுக்கொள்ள முடியலன்னா, அந்த ஜபத்துக்கு நேரம் நம்மளால் என்ன பண்ண முடியல? கொடுக்க முடியல. ஜெபிக்கிறோம். புரியுங்களா? ஆனால் பாத்திரம் அனல் உள்ளதாக மாறினமே. கோழியான தன் முட்டை மேலே ஏதோ ஒரு நாள் உட்காந்துருந்தா அவர் கொஞ்சம் பறிக்குமா? என்ன செய்தது? 21 நாள் கண்டினியூ என்ன பண்ணுது? ஃபாஸ்டிங் போட்டு அது மேலே உட்காந்துக்குது. அல்லேலூயா. என்ன போட்டுது? நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். என்னை போல் சில உருவத்தை நான் உருவாக்குறதுக்கு அந்த முட்டை மேலே என்ன பண்ணுது? அது கவனம் வைக்குது. புரியுங்களா? உபவாசம் இருக்குது. புரியுங்களா? வேறு எங்கேயும் போக மாட்டேங்குது. ஏன்னா அந்த முட்டையை கண்காணிக்கணும், சத்துரு உள்ளே வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்போனா அது காத்திருந்து பட்னி இருந்து 21 நாள் ஆன பிறகு என்ன ஆகுது? ஒரு 21 அதே உருவத்தை கொண்டு என்ன பண்ணுது? குஞ்சுகளை பிறப்பிக்குது. அல்லேலூயா. அது பிறப்பித்து வரும்போது அது ரொம்ப சந்தோஷப்படுது. அது கொண்டு போய் அது இறை தேடி அது கொடுத்து எல்லா வேலையும் செய்யுது. அல்லேலூயா. நம்ம நான் நினைக்கிறோம் 21 நாள் எப்படி ஜெபம் பண்ணுறது? முட்டை சூடாகணும்னா அது மேலே உட்காரணும். சரிங்களா? நம்ம பாத்திரம் ஆனால் ஏற்படணும்னா நம்ம ஜபத்தில் உட்கார நேரத்தை கொடுக்கனா பாத்திரம் சூடாக என்ன பண்ணோம்? நமக்குள்ளே கிறிஸ்து சாயல் வர ஆரம்பிச்சிருது. அல்லேலூயா. முட்டைக்குள்ளே கோழியின் சுபாவம் வருது, வெளியே அது உருவம் வருது, சாயல் வருது. அதே போல் தேவ சமூகத்தில் உட்கார கிறிஸ்துவின் சாயல் யாருக்குள்ளே வருது? நமக்குள்ளே வருது. நம்ம சுபாவம் என்ன பண்ணிடுது? ஜபத்தில் உட்கார நம்முடைய ஜென்ம சுபாவங்கள்லாம் மறைஞ்சு போயிடுது. அல்லேலூயா. அப்போ நல்ல குணசாலியாக இருந்தார்கள். புரியுங்களா? அந்த பெரோவா பட்டணத்தை எப்படி இருந்தாங்க? வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்து தன்னை ஒரு நல்ல குணசாலியாக அந்த பட்டணத்தில் அவங்க இருந்ததுனால தான் கர்த்தர் எவ்வளோ மகிமை அடைஞ்சிருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். புரியுங்களா? என் பிள்ளைங்க இரவும் பகலமாக விடாமல் அந்த ஆண்டுடைய வசனங்களை ஆராய்ந்து பார்த்து நல்ல குணசாலியாக மாறுறதுனால பல பட்டணத்தை காட்டி இந்த பட்டணம் ரொம்ப ஆஸ்வதிக்கப்பட்டுருச்சு. பசுமையான பட்டணமாக மாறுகிறது. அல்லேலூயா. அப்போ வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறவங்க பசுமையாக இருப்பாங்க, செழிப்பாக இருப்பாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருப்பாங்க. அவங்க கையிட்டு செய்கிற எல்லா தேவைகளும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? சந்திப்பார். அல்லேலூயா.
அப்போது கர்த்தருடைய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க என்று நம்ம முதலாவது ஒரு 7 படியில் அதை பார்க்க போகிறோம். முதலாவது யாரை ஆராய்ந்து பார்ப்பது? ஆராய்வதில் யாரை ஆராய்ந்து பார்ப்பது முதல் படி. இரண்டாவது, எப்போது ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? மூன்றாவது, எப்படி ஆராய்வது? நான்காவது, ஆராய்ந்து பார்ப்பது. ஐந்தாவது, எதை ஆராய்வது? ஆறாவது, ஏன் ஆராய்வது? 6 காரியங்கள் நமக்கு இந்த நாளில் பார்க்க போகிறோம். முதல், யாரை ஆராய்வது? அல்லேலூயா. நம்ம யாரை ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லும் போது 1 பேதுரு 1:10 சொல்கிறது, உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அங்கே சொல்லப்பட்டது பாருங்க, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்போது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? இந்த ரட்சிப்பை குறித்து, ரட்சிப்புனா யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சகர். பழைய ஏற்பாட்டிலே என்ன பண்ணிக்கிறாங்க? இவங்க கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணியிருக்கிறாங்க. ரட்சிப்புன்னு வருதே, கிருபைன்னு வருதே வேதத்தில். இது யாரை குறிக்கிறது, யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்று ஆண்டவராக இயேசுவை இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்போ நாங்களும் நம்மள என்ன செய்யணும்? பழைய ஏற்பாட்டில் இயேசுவை, அந்த ரட்சகரை, ஆண்டவராக இயேசுவை நம்ம போய் கருத்தோடு ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. பழைய ஏற்பாடுன்னு ஒன்று புத்தகம் இருக்குதா இல்லையா? அதில் 39 புத்தகம் இருக்குது. இந்த 39 புத்தகத்தில் ஆண்டவராக இயேசுவை தீர்க்கதரிசியில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இயேசு வந்து இந்த உலகத்தை என்னென்ன செய்ய போகிறாருன்னு. அது எல்லாமே நம்ம என்ன செய்யணும்? போய் நம்ம ஒரு முறை என்ன பண்ணோம்? நம்ம கையில் இப்போ வேத புத்தகம் கையில் இருக்கிறது. நம்ம போய் அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம ஆராயும் போது நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டாகி தருகிறார். அல்லேலூயா. என்ன உண்டாகி தருகிறார்? நம்ம வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகுது. புரியுங்களா? அப்போ அவர் யார், எப்படிப்பட்டவர், அவர் எப்படியெல்லாம் வெளிப்படுகிறார்? பழைய ஏற்பாட்டில் ஒரு வித்தாக வெளிப்படுகிறார். அல்லேலூயா. ஸ்திரீயின் வித்தாக வெளிப்படுகிறார். அப்போ போய் பார்க்கணும். ஒரு கிளையாக வெளிப்படுகிறார், ஒரு நட்சத்திரங்களாக வெளிப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு வேராக வெளிப்படுகிறார், ஒரு செடியாக வெளிப்படுகிறார். போய் நம்ம என்ன செய்யணும்? வேதத்தில் அதை போய் கண்டுபிடிக்கணும், ஆராய்ந்து கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் செய்திருந்தால் இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அமைதியாக இருக்க முடியுமா? நம்மள என்ன செய்யணும்? எப்படியாவது ஆண்டவராக இயேசுவே அந்த 39 புத்தகத்திலையும் போய் என்ன பண்ணோம்? நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதான் தானியேல் 7:13 சொல்லுகிறது, தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ மனுஷகுமாருடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். அல்லேலூயா. பாருங்க, தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில். அப்போ ராத்திரியில் ஒரு தரிசனம் வருது. யாருக்கு? தானியேலுக்கு. இந்த தானியேல் என்ன செய்கிறாரு? அந்த தரிசனங்களே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் அங்கே வந்து நிற்கிறார். அல்லேலூயா. வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் பேர் வந்து அவர் நீண்ட ஆயுசு உள்ளவர், இம்மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு தரிசனங்களில் பார்க்குறாரு இந்த தானியேல். நம்ம இதை குறித்து ஆராய்ந்து பார்க்குறோம். அவர் தரிசனில் பார்த்தாரு. அப்போ மனுஷகுமாரன்றது வந்து புதிய ஏற்பாட்டில் வந்ததுன்னு இல்லை, பழைய ஏற்பாட்டிலேயே மனுஷகுமாரன் வந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ரட்சிப்பு குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பார்த்துருக்குறாங்க. ஒரு ரட்சகர் வரப்போகிறாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்று. இதுபடி நம்ம வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு ரட்சிப்பு குறித்தும் மனுஷகுமாரனை குறித்தும் தெளிவாய் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 3:15 சொல்கிறது,
உனக்கும் ஸ்திரீக்கும் உன் விந்துக்கும் அவள் விந்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார். அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் தான் இயேசு. அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டிலே யார் நசுக்குவார்னு ஒரு கேள்வி வந்திருக்காதா? இப்போ நமக்கு இயேசு வந்த பிறகு தான் நம்ம தெரியும் நமக்கு இயேசுன்னு. ஆனால் இயேசு வரத்துக்கு முன்னாடி இந்த வசனத்தை நம்ம படிச்சிருந்தோம்னா நமக்கு என்ன புரியாது? இயேசு தான் தெரியாது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? இதெல்லாம் ஒன்றா சேர்த்து தீர்க்கதரிசிகள் எழுதின இந்த வசனங்களை கருத்தாக என்ன பண்ணிட்டாங்க? அவங்க பரிசோதனை பண்ணியிருக்கிறாங்க, ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினாருங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுடைய பிளட்டை கொடுக்குறீங்க ஹாஸ்பிட்டலில், அவங்க என்ன பண்ணுறாங்க? அதை ஆராய்ந்து பரிசோதனை பண்ணுவாங்க. அல்லேலூயா. அது ஏவா பியா சியான்றது அது எந்த குவாலிட்டியில் இருக்கிறது, அது எப்படி இருக்குது என்று அந்த ரத்தத்தை என்ன பண்ணுறாங்க? டைரெக்டாக எடுத்த பிறகு நம்மளால சொல்ல முடியுமா? அதுக்கு ஒரு பரிசோதனை இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல் பழைய ஏற்பாட்டில் போய் நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பரிசோதனை பண்ணணும், ஒன்று ஒன்றா பண்ணணும், செக் பண்ணினே வரணும். இங்கே ஏன் இப்படி எழுதினாரு? எங்கே? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். என்ன செய்வார்? அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்லியிருக்குதே. இது யாராக இருக்கும், எப்படியாப்பட்டதாக இருக்கும், யார் தலையை நசுக்க போகிறாருன்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த தலையை எப்போ நசுக்கினார் என்று நம்ம ஆராய்ந்து பார்க்குறோம். நசுக்கிட்டாரா இல்லையா? நசுக்கிட்டார். இப்போ பிசாசுக்குனா இல்லை, தலை இல்லை. அப்போ எப்படி நமக்கு கடன் பாரம் வருது, எப்படி நமக்கு வியாதி வருது, எப்படி நமக்கு பலவிதமான போராட்டங்கள் வருது? அதுக்கு என்ன காரணம்? ஒருத்தருக்கு தலை நசுக்கப்பட்டாச்சுன்னா அவங்க பேச முடியுமா? அவங்க மறுபடியும் ஏதாவது செய்ய முடியுமா? ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் எது செய்தாலும் பிசாசு செய்துட்டு போயிட்டான் அப்படின்றாங்க, சொல்கிறாங்களே இல்லையா? எதனால தான் பிசாசாக நடத்துது அப்படின்ட்டு. இப்போ தலை நசுக்கிட்ட பிறகு எப்படி அவன் செய்துட்டு போவான்? அதாவது தலை இருக்குதுன்னா பிசாசு திருத்தமாக இருந்தான். என்னது பிசாசுக்கு என்ன இருந்தது? திருத்தம் இருந்தது. என்ன இருந்தது? திருத்தமும். திருத்தம்னா என்ன? அவனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருந்தது. இப்போ சரீரம் மட்டும் என்ன பண்ணிச்சு? ஆண்டவர் எடுத்துட்டார். என்ன எடுத்துட்டார்? சரீரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவனுக்குள்ளுக்கிற சரீரம் தானே தலைக்குது, அந்த தலையை நசுக்கிறாரு. இப்போ வேறு என்ன இருக்குது? பேலன்ஸு ஆத்மாவும் சரீரமாக இருக்குது. அல்லேலூயா. இது ரெண்டும் எப்படி இருக்குது? இதுக்கு சரீரம் இல்லை, ஆத்மாவுக்கு என்ன இல்லை? சரீரம் இல்லை. ஆவிக்கும் சரீரம் பார்க்க முடியும், கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் இது எப்படியோ என்ன பண்ணுது? யாரோ ஒரு மனுஷனுக்குள்ளே வந்ததான் என்ன பண்ணுது? இன்னொரு மனுஷனுக்கு கெடுத்துருது. புரியுங்க? அப்போ டைரெக்டாக என்ன பண்ணுவது? அப்படி நின்றுக்கின்னு நான் தான் பிசாசு உனக்கு எடுக்க வந்தேன் அப்படின்லாம் சொல்லுமா? அது சொல்லாது. அது என்ன பண்ணுது? யாரோ ஒரு மனுஷனை தேடி. அப்போ தலையை நசுக்கிட்டாரு. அப்போ என்ன இருக்குது? பேலன்ஸு ஆத்மா இருக்குது, ஆவி இருக்கிறது. புரியுங்களா? மறுபடியும் ஆண்டு ரகசிய வருகை வரும்போது இந்த 1000 வருட சாட்சி வர்றதுக்கு முன்னாடி இந்த உபத்திர காலத்தில் இந்த ஆத்மா தான் அந்தி கிறிஸ்து. இந்த அந்தி கிறிஸ்துவை இந்த உபத்திர காலத்திலையும் மகா உபத்திர காலத்தில் என்ன பண்ணிவிட்டாண்டு அழிப்பார். அல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுவார்? அந்த ஆத்மாவை அழிப்பார். அதுக்கு பிறகு பேலன்ஸ் என்ன இருக்குது? ஆவி இருக்குது. இந்த ஆவியை பயங்கர வருகைன்னு ஒன்று இருக்குது. ஆண்டவருக்கு பூமிக்கு டைரெக்டாக இந்த பிசாசை ஆவியை அழிச்சிடுவார். அல்லேலூயா. அது பிறகு அவன் என்ன பண்ண முடியாது? பூமியின் வேலையை முடிக்கிறாரு. அது பிறகு மறுபடியும் அவனுக்கு என்ன இருக்குது? நரகத்தில் தூக்கி போடணும் அவனை. அல்லேலூயா. இப்போ தலையை நசுக்கிட்டாருன்னா வேலை செய்யாது, அந்த சரீரம் வேலை செய்யும். இப்போ வேலை செய்யாது, ஆனால் 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு வேலை செய்யும். நரகத்துக்கு தட்டின பிறகு அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பிசாசுடைய தலையை நசுக்கி ஆத்மாவை அதமாக்கி அப்புறம் ஆவியாக அழிப்பார். 3 தூக்கி நரகத்தில் போடுவார். அதை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏதோ தலையை நசுக்கினார் சொல்லிவிட்டு வேதத்தில் மட்டும் தலையை நசுக்கினார், இன்னும் நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது, என்ன இருக்குது? நம்ம வேதத்தை தேடி ஆராய்ந்து தியானிக்கும் போது தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்குது. அல்லேலூயா. எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ண முடியாது? டக்குன்னு சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பைபிளில் வச்சிட்டாரு. அதை தேடும் போது கிடைக்குது, ஆராய்ந்த போது கிடைக்குது, தியானிக்கும் போது கிடைக்குது. அல்லேலூயா. 3வது அங்கே பார்க்குற பாருங்க, சகாரியா 13:7 சொல்லுகிறது, பட்டயமும்
என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை விட்டு அப்பொழுது ஆடுகள் சிதறிப் போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். அல்லேலூயா. பாருங்க, மேய்ப்பனை வெட்டு அப்போது ஆடுகள். இது நடந்ததா இல்லையா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல ஆண்டவராக இயேசு பிடித்த பிறகு ஆடுகள்லாம் ஆச்சு, சிதறடிக்கப்பட்டுச்சு. இந்த வசனம் அதை நிறைவேறிச்சு. அப்போது இது எங்கே எழுதியிருக்கிறாரு? சகாரிய புஸ்தகம் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ எதை எழுதினாரோ அதெல்லாம் ஆண்டவர் சிலுவையில் வந்து நிறைவேற்றாரு. அல்லேலூயா. அப்போ 4 காரியங்களை இது குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ 2வது, எப்போது ஆராய்வது வேதத்தை? ஃபஸ்ட்டு என்ன செய்தோம்? யாரை ஆராய்வது. ஃபஸ்ட்டு யாரை ஆராய்வது பார்த்தோம். அடுத்தது யாரை பார்க்க போகிறோம்? யாருன்றது அங்கே கேரக்டர், அங்கே ஆள் தத்துவம் வந்தாச்சு. 2வது, எப்போது ஆராய்வதுன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 17:11 ஏற்கனவே வாசித்த நம்ம. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்போது இங்கே எப்போது ஆராய்வது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, எப்போது ஆராய்வது? தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்வது. அல்லேலூயா. எப்போது ஆராய்வது? தினந்தோறும். தினந்தோறும் உங்களோட வாழ்க்கையில் வேதத்தை ஆராயிறீங்களா? இல்லை. அல்லேலூயா. அப்போ ஏன் ஆராய்ந்து பார்க்க முடியல அப்படின்னா, நமக்கு என்ன இல்லை? ஆராய்ந்து பார்ப்பதுக்கு உள்ள ஆவியானவர் இல்லை. அல்லேலூயா. நீதிமொழி 20:27 நம்ம வாசிக்கிறோம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். பாருங்க, மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் என்ன செய்யுமா? ஆராய்ந்து பார்க்கும். அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய ஆவி நமக்கு என்ன இருக்கணும்? நாம இருக்கணும், தீபமாக இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள மனுஷனுடைய ஆவி தீபமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? நம்ம பண்ணுவோம், ஆராய்ந்து பார்ப்பீங்க. அந்த தீபம் அணைஞ்சிச்சுன்னா அது பிறகு உங்களுக்கு ஆராய்ந்து பார்க்கணுன்ற அந்த எண்ணமே இருக்காது. விளக்கு அணைஞ்சிட்டு பிறகு என்ன பண்ண முடியாது? ஒரு வீட்டில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இந்த டக்குன்னு அணைஞ்சிச்சுன்னா என்ன செய்ய முடியாது? அந்த வீடு உடனே இருட்டு அணைஞ்சிது. அது மாதிரி உங்களுடைய ஆவி அணைஞ்சிட்டு பிறகு அது பிறகு உங்களுக்கு எது பார்த்தாலும் இருளாக தான் தெரியும். இல்லையா? ஏன்னா உங்கள் ஆவி என்ன ஆயிடுச்சு? தேவன் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி தீபமாய் வேலை செய்யுது. ஆனால் அந்த ஆவியை நீங்கள் என்ன பண்ணணும்? அதுதான் ஆண்டு சொன்ன, ஆவியில் எப்படி இருங்க? அனலாக இருங்கனாரு. ஏன் ஆவியில் அனலாக இருக்க முடியல அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு போனவருக்கு என்ன பண்ணுறோம்? யாராவது 2 பேரும் ஒரு தப்பாவது ஏதாவது வார்த்தை சொல்கிறோம், நீ சரியில்லை நான் சரியில்லைன்னு சொல்கிறோம். இது மாதிரி தேவையில்லாத வார்த்தைலாம் பேசினா தான் ஆவி என்ன பண்ணிடும்? அணைஞ்சு போயிடும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் யோவானும் 2 பேரும் என்ன பண்ணாங்க? உலாவி கொண்டு வந்தாங்க. அந்த தோட்டத்திலே இருந்தாங்க. தோட்டத்தில் இருக்கிறவருக்கு குளிர்ச்சியான நேரத்தில் ஆண்டவர் வந்து பேசுவார். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா 2 பேர் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் பேசுனா ஓடி போய் மறைஞ்சிக்கிறாங்க, ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் கேட்க, நீ எங்கே இருக்கிறே அப்படின்னு கேட்டார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாயின்னு கேட்டார். இப்போ எத்தனை நாள் எங்கே இருந்தாவன்? தோட்டத்தில் தான். இப்போ எங்கே இருக்கிறான்? தோட்டத்தில் இருக்கிறான். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்டார்? இவ்வளோ நாள் கேட்காம நீ எங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ சர்ச்சில் நீங்கள் வந்திருக்கிறீங்க எல்லாமே, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டால் எங்கே இருக்கிறீங்க? ஆலயத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் எப்படி இருக்கிறீங்க? பாவத்தில் இருக்கிறாங்க. ஆதாம் ஏவாளும் எப்படி இருக்கிறாங்க? தோட்டத்திலே இருக்கிறாங்க, ஆனால் பாவத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்க தோட்டத்தில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பாவத்தில் இருக்கிறதுனால போய் ஓடி போய் மறைஞ்சிக்கிறாங்க. இவ்வளோ நாள் அவங்க என்ன பண்ணல? மறையலை. அப்போ நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தீபம் அணைஞ்சிருக்கும் போது வேதத்தை ஆராய்ந்து பார்த்தேன்னு கேட்டால், நீ எங்கேம்மா ஆராய்ந்து பார்த்தேன்னு கேட்டால் அப்படின்னா என்ன நமக்கு தெரியலன்ற. ஏன் அப்படின்னா அந்த தீபம் அணைஞ்சிடுது. மனுஷனுக்கு தேவன் கொடுத்த ஆவி 20-27 வாசன நீதிமொழிகளில். அப்போ அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி அது தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளாக என்ன பண்ணுமா?
ஆராய்ந்து பார்க்கும். அப்போ தீபம் அணைஞ்சிச்சுன்னா அது என்ன பண்ணாது, ஆராய்ந்து பார்க்குறதே ஸ்டாப் ஆகிடும். அப்போ உனக்கு வேதத்தை எடுத்தால் என்ன பண்ண, படிக்கத்தான் முடியும். அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. நீங்கள் இந்த பைபிளை படிக்க 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 வியாதிகளும் நோய்களும் வந்துனே இருக்கும். ஏன்னா இது படிக்கிற புத்தகம் இல்லை அப்படின்னு யார் சொன்னது? பிரசங்களை வாசிக்கிறோம். அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. இளைப்புனா என்ன? பலவீனம், சோர்வு. நாங்கள் நிறைய படித்தோம் பைபிள், அப்போட இவ்வளோ இடுப்பு வலிக்குது, இப்படியே இருக்குது. நான் உபவாசம் தான் கூட பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னா, உபவாசம் தான் யார் பலவீனமாக இருப்பாங்க? பலப்படுவாங்க. ஒரு உபவாசம் தான் அவங்கள நாளுக்கெல்லாம் ஆகிடும். ஒரு 4 மணி நேரம் உபவாசம் ஜெபம் பண்ணால் அதுக்கேற்ற பலன் கிடைக்குது. 8 மணி நேரம் உபவாசம் ஜெபம் பண்ணால் அதுக்கு தகுந்த பலன் கிடைக்குது. 12 மணி நேரம் ஜெபம் பண்ணால் அதுக்கேற்ற பலன். அப்போ வல்லமை பெருகினே தான் இருக்குன்னு தவிர ஜெபிக்கிறவங்களுக்கு வல்லமை குறைஞ்சி போயின்னு எங்கே இருக்குது பைபிளில்? இல்லையா? வல்லமை குறையுமா, வல்லமை வளருமா? ஜெபத்தில் இருக்க இருக்க பசியெல்லாம் மறந்துடுறோம். புரியுங்களா? அவர் என்ன சொன்னார்? என் வார்த்தையில் உங்களுக்கு என்ன இருக்குது? நித்திய ஜீவன். ஏசு என்ன சொன்னார்? உபவாச டைமில் என் வார்த்தை உனக்கு என்ன இருக்குமா? பிழைப்புன்னார். என்னது? சாப்பாடு தான் பிழைப்பு இல்லை. அவர் 40 நாள் உபவாசம் இருக்கும்போது அந்த வார்த்தையை அவர் தேற்றி பலப்படுத்தி அவர் என்ன பண்ணுது, நடத்துது எல்லா வேலையும். அப்படின்னா ஜெபத்தில் இருக்கிறவங்களுக்கு, உபவாசத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை கேட்க கேட்க கேட்கனா உண்டாகுது, பிழைப்பு உண்டாகினே இருக்கும். அல்லேலூயா. பலன் உண்டாகினே இருக்கும். ஏன்னா அது ஆண்டுடைய வசனத்துக்குள்ளே எல்லா மனுஷனுக்கு தேவைகளும் அதுக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. சொல்லுவாங்களா, ஒரு வார்த்தையை சொன்ன பிறகு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. ஒரே ஒரு வார்த்தை வரும்போது அந்த கஷ்டம்லாம் அவங்கள விட்டு போயிடும். ஏன் போகுது? அந்த வார்த்தையில் அவ்வளோ பலன் இருக்கிறதுனால போயிடுது. அல்லேலூயா. ஐயோ வார்த்தை கேட்டேன் எனக்கு அப்படி இல்லையா? அந்த வார்த்தையிலே பிழைப்பு இருக்கிறதுனால டக்குன்னு சமாதானம் வந்துடுது. புரியுங்களா? டக்குன்னு நிம்மதி வந்துடுது. டக்குன்னு என்ன பண்ணுது? ஹாஸ்பிட்டலில் அவங்க பல நாளும் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஒரே ஒரு வசனம் போய் அங்கே சொல்லும் போது அந்த வசனத்தை கேட்பாங்க. அதனால தான் ஊழியர்கள், பரிசுத்தவான்கள் எப்பவுமே வியாதியஸ்தருடைய மத்தியில் போய் என்ன பண்ணோம்? ஜெபிச்சுட்டு வரணும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஹாஸ்பிட்டலில் வியாதியஸ்தர் இருக்கிறாங்கன்னா நிறைய பொருள் வாங்கிட்டு போவோம். சாப்பாடுக்கு போகணும். அவங்க சாகவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களால எதுவும் போகணும்னு தெரியும், நமக்கே தெரியும் வாங்கிட்டு போகும்போதே. அல்லேலூயா. அது யார்? அந்த ஹாஸ்பிட்டலில் நிற்கிறாங்க பாரு, சப்போர்ட்டிங் கூட இருக்கிறாங்க. அவங்க சாப்பிட்றதுக்காக நம்ம வாங்கி போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். ஏன்னா அவங்க பார்க்குறாங்கல்ல, என்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு. அப்படி இல்லை. நீங்கள் ஒரு விசுவாசம் இருக்கிறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் வியாதிஸ்தருக்கு தலைமையில் கை வச்சு ஒரு 4-5 வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தால் அந்த வசனம் அவங்கள என்ன பண்ணிடுது? மருந்தை காட்டிலையும் இன்ஜெக்ஷனை காட்டிலையும் நீ கொடுக்குற டானிக்கை காட்டிலையும் இந்த வசனம் பிழைப்பு கொடுக்கும். உடனே உயிர் அடைஞ்சிடுவாங்க. ஒரு புதிய இருதயம் உண்டாயிடுது ஆற்றில். உடனே அவங்க என்ன பண்ண 2 நாள் அனுப்பி டெஸ்டாகிய வந்துடுவாங்க. அது ஒரு 10 அவங்க 20 வருஷம் 30 வருஷம் அதிலே தள்ளிடுவாங்க. அல்லேலூயா. அதனால தான் பரிசுத்தவான்கள் பலவீனமாக இருக்கும்போது நீ பணம் பெருசு இல்லை, பொருள் பெருசு இல்லை, நீங்கள் போய் ஸ்பாட்டில் ஒரு தலைமையில் கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணி ஒரு 4 வசனம் வாக்குத்தத்தமாக கொடுத்தீங்கன்னா அது காது வழியாக போகுது. அந்த வசனம் போய் என்ன பண்ணுது? உள்ளுகிற ஆத்மாவே புஷ்டிக்க பண்ணும், பலப்படுத்தும். உடனே அவங்க எழும்பி வெளியே வந்துடுறாங்க. அல்லேலூயா. அப்போ வார்த்தையில் என்ன இருக்குது? பிழைப்பு இருக்கிறது. அப்போது தினந்தோற வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணுன்னு ஒரு பொருத்தனை பண்ணணும். நீங்கள் எதை ஆராயிறீங்களே இல்லையோ, ஆனால் வேதத்தை என்ன பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் பொருத்தனை பண்ணாதான் என்ன செய்ய முடியும்? பொருத்தனை எதுவும் இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்பீங்க, வீட்டில் பண்ணுறதுக்கு மறந்துடுவீங்க, அப்புறம் 2 நாள் ஆண்டுக்கு நம்ம இருக்கிற மாதிரியே ஆகிடுவோம். அப்போ வேதத்தை இயேசு சொன்னார், ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்த்தால் நல்ல குணசாலியாக மாறலாம். ஆராய்ந்து பார்த்தால் எப்படி இருப்பாங்க? தீபத்தை போல் இருப்பாங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 9:9 வாசிக்கும் போது, ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேர்வான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவிலை விரித்து அடைவான். அல்லேலூயா. அப்போ ஞானவான்களும் அறிவுள்ளவன் என்ன செய்வாங்க? வேத வாக்கியங்கள், ஞானவான்கள் நீதிமான்கள்லாம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்துக்கினே இருக்கணும். அல்லேலூயா. அதே இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது யோபு 23:12 சொல்லுது பாருங்க. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். பாருங்க, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்? பின்வாங்குவதில்லை. அப்படின்னா என்ன? ஒரு பொருத்தனை பண்ணிட்டாரு. இனிமேல் நான் என்ன பண்ணிட்டேன்? கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு நான் இப்படி என்ன பண்ண மாட்டேன்?
பின்வாங்கி போயிட மாட்டேன். அப்போ தினந்தோறும் ஒரு பொருத்தனை. யாருக்கு? இந்த யோபு என்ன பண்ணார்? அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், பின் வாங்க மாட்டேன். தினந்தோறும் காலையில் எடுப்பேன், மத்தியானம் எடுப்பேன், சாயந்தரம் எடுப்பேன். நீங்கள் சும்மா இருக்கும் போதில்லை, இது மேலே நீங்கள் அக்கறையாக இருந்தீங்கன்னா வசனத்தை மேலே நீங்கள் எதெல்லாம் எடுத்து வாசிக்கிறீங்களோ அப்படியே உங்கள் பிள்ளைங்க செய்யும். அல்லையா? நீங்கள் சாப்பிட்டு நல்லா தூங்கின்னு இருந்தீங்கன்னா தூங்கும் பிள்ளைங்க தூங்கி தான் இருக்கும். புரியுங்களா? நீங்கள் சாப்பிட்டுட்டு அங்கங்கே ஓடின்னு இருந்தீங்கன்னா அதே மாதிரி பிள்ளைங்க பின்னாடி ஓடிடும். ஆனால் நீங்கள் பைபிள் எடுத்து நீங்கள் இதை கருத்தாய் தினந்தோறும் காலையில் எழும்பி நீங்கள் வாசித்தா பிள்ளைங்க பின்னாடி என்ன பண்ணோம்? வாசிக்கும், ஆராய்ந்து பார்க்கும், தியானித்து பார்க்கும். பிள்ளைக்கு அப்படி ஒரு அடிச்சுவடையை கற்றுக் கொடுக்குறீங்க. அல்லையா? அப்போ யோபு என்ன பண்ணார்? அவர் உதடின் கற்பனையை விட்டு நான் பின்வாங்குதல்னு ஒரு பொருத்தனை பண்ணி அவருடைய வாயின் வார்த்தையில் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கையில் அதிகமாய் காத்து கொண்டேன். அவருடைய வாயின் வார்த்தை இருக்குது பாருங்கள், ஆண்டோடைய வாயின் வார்த்தை. எனக்கு இருக்கிற ஆகாரத்தை காட்டிலும் மதியானம் லஞ்ச் இருக்குது, டின்னர் இருக்குது, இல்லை லஞ்சுக்கு ரெடி ஆகிடுச்சு, கூப்பிட்றாங்க, யோபை கூப்பிட்றாங்க. நான் வாங்க சாப்பிடுன்னா அவர் சொல்ல சாப்பாடு இருக்கட்டும், அதை காட்டிலும் பெரிய சாப்பாடு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு யார் சொல்கிறது? அதனால் அவர் உத்தமனாக இருந்தனால சரிங்களா, யோபு ஒரு பெரிய ஐஸ்வர்யவன். அவனுடைய டைனிங் டேபிளில் அவனுடைய ஆகாரம் எத்தனை விதத்தில் இருக்கும் புரியுங்களா? நெய்யை எடுத்துன்னு அவர் வீட்டு வாசலில் வச்சு கால் கழுவார். ஒரு வீட்டு வாசலில் நெய் என்ன வைப்பாங்களா கால் கழுவத்துக்கு? பைபிளில் போட்டிருக்குது, யோபினுடைய வீட்டு வாசலில் என்ன இருந்துதான்? நெய் வச்சுருந்தார். அப்போ நெய் வச்சு அவர் கால் கழுவுறாருன்னா அவர் எவ்வளோ பேர் பணக்காரர் இருந்திருப்பார். நம்ம வீட்டுக்கு நெய் வாங்குறதுனா 50 கிராம் 100 கிராம் போதுங்க, அதை வச்சு 2 வருஷம் 3 வருஷம் என்ன பண்ணுறோம்? 2-3 வருஷம் அதை வச்சு காலத்தை ஓட்டுறோம். அல்லையா? நிறைய சாப்பிட்டு கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூனில், அந்த ஸ்பூன்லேயே பாதி ஸ்பூனு, அப்புறம் 4 ஸ்பூனு. ஆனால் யோபு என்ன பண்ணார்? நெய்யை கொண்டு போய் வாசலில் வச்சுட்டு காலை கழுவுறார் தினந்தோறும் வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம். அப்போ எந்த அளவுக்கு அவர் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவர், அப்படிப்பட்ட பணக்காரர், அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவர். அவர் சொல்கிறாரு, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் என்ன செய்தாரா? அதிகமாய் காத்து கொண்டேன்னு ஒரு பொருத்தனை பண்ணிட்டார். நம்ம பாருங்கள், ஆகாரத்துக்கு முதல் கொடுக்குறோம், ஆனால் ஆண்டுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுறதில்ல. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுறோம்? பசின்றோம். புரியுங்களா? கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லனா கொஞ்சம் பேர் எழுந்து அப்படியே ஓடுறது. பாஸ்டம்மாவுக்கு சொல்லாமே ஓடுவாங்க. அல்லையா? போயிட்டு வீட்டில் போய் ஒரு ஃபோன் அடிப்பாங்க. இது மாதிரி பசி எடுத்துச்சு, ஏன்னா தாங்க முடியல, ஐயா என்ன பண்ணுறாரு? போயினேக்கிறாரு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? ஃபோன் அடிக்கிறோம். அல்லையா? அப்போ சரி, நான் கற்பனை நான் சொல்ல பாருங்க, 2 வார்த்தை சொல்கிறாரு. அவர் உதடுகளின் கற்பனை, அவருடைய வாயின் வார்த்தை. உதடில் கற்பனை இருக்குது, வாயில் வார்த்தை இருக்குது. உதடின் கற்பனை, அந்த கற்பனை விட்டு நான் பின் வாங்க மாட்டேன். கற்பனைகள் வந்துடுச்சு, அதை நான் கடைப்பிடிக்கணும். வாயின் வார்த்தை வந்துடுச்சு, என்ன செய்யணுமா? என் ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அப்படி ஒரு பொருத்தனை பண்ணி நீங்கள் செயல்பட்டால் அப்படியே வளருவீங்க. புரியுங்களா? ஏன்னா நமக்கு சில நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தை மேலே இருக்கிற பசிதாக்கெல்லாம் ஏன் போயிடுதுன்னா, புரியுதுங்களா, நமக்கு அது மேலே எண்ணெய் ஏன் வர மாட்டேங்குதுன்னா, ஆவியனும் உள்ளே இருக்க மாட்டேன்றாரு. ஆவியனை விட்டுறீங்க, ஆவியன் போய் அமைதியாக உட்காந்துடுறாரு. அல்லையா? அப்போ இந்த வார்த்தை உள்ளே போக 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 தான் உன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அப்படியே அடுக்காக வருது. வசனம் இல்லாத கர்த்தர் யாரையும் ஆசீர்வதிக்கவே முடியாது. அல்லையா? தானாக அப்படியே எழும்பிடும், பாக்கெட்லேருந்து இப்போ மணி பர்சன்ட் லட்சக்கணக்கு வந்துடும், இல்லை பேங்க்கில் கோடிக்கணக்கில் வந்துடும். அப்படின்னா பைபிள் எங்கே இருக்குது? அப்படி என்ன இருக்குதாம்மா? அப்படின்னு தான் ஆண்டு ஏசு இந்த இதுவும் ஒரு மெசேஜை சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரே நமக்கு எல்லாருக்கும். புரியுங்களா? இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவம் வந்துட்டுப்பாங்களே, கிறிஸ்துவ எல்லாமே உலகமே வந்துட்டுருக்கோம். பணத்தினால் ஒரு ஆத்மா ரட்சிக்கிறதில்ல ஆண்டவர், இல்லை உலகத்தினுடைய பொக்கிஷனால் ரட்சிக்கிறதில்ல, இல்லை உலகத்தினுடைய வல்லமையினால் ரட்சிக்கிறதில்ல, இயேசுவின் ரத்தத்தினால தான் ரட்சிக்கிறார். அல்லையா? ஒரு பாவியை ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தின முதல் பாத்திரம் என்னன்னா ரத்தம். இயேசுவின் ரத்தம் இல்லாத என்ன பண்ண முடியாது? ஒரு பாவம் மன்னிப்பு கிடைக்காது. அல்லையா? அப்போ ரத்தம் தான் ஒரு மனுஷன் பாவம் மன்னிப்பை கொண்டு வருது. ஏன்னா ரத்தத்தில் தான் என்ன இருக்குது? நம்முடைய ரத்தத்தில் பாவம் இருக்குது, அவருடைய ரத்தத்தில் பாவம் இல்லை.
அந்த ரத்தத்தை தான் பலியாக நமக்கு ஜீவ பலியாக கொடுத்து நம்மை ரட்சித்து நம்ம இங்கே ஆலயத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு சொல்லதை காட்டிலும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டுக்கினே இருக்கணும். இல்லையா? நமக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு என்ன செய்யணும்? நிறைவேறணும். இயேசு என்ன சொல்கிறாரு? எபிரேயர் 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். நம்மள என்ன செய்யற ஆண்டவர்? முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருடையவராக இருக்கிறார். யாருக்கு? தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கு, பரலோகத்தில் சேர்கிறவர்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? இரவும் பகலும் நமக்காக பிதாவின் வலது பக்கத்தில் வேண்டுதல் செய்துக்கிட்டே இருக்கிறாரு. என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களே, அவங்க முற்றுமுடிய ரட்சிக்கப்படணும். நமது எதுலேயும் நம்ம ஐயோ எனக்கு கடன் அப்படியே விட்டு போயிடுறேன். இங்கே பாருங்கள், நிறைய கடன் வாங்கிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் மறைச்சிடுவீங்க. கடன்காரன் என்ன பண்ணுவான்? வந்து வீட்டாண்ட அந்த அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு ஒரு 2 லட்சம் என்கிட்ட அவங்ககிட்ட நான் வந்து 2 லட்சம் கொடுத்தேன், அந்த அம்மா மறைச்சதுனால நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுவார். வாடியை தூக்கின்னு போயிடுவார். அல்லேலூயா. வாடி தரமாட்டேன், 2 லட்சம் என்ன பண்ணேன் வச்சாதான் நான் கொடுப்பேன் அப்படின்வாங்க. சில வித ஹாஸ்பிட்டல் கூட பார்க்குறோம், காசு கொடுக்கலாம், அங்கே என்ன பண்ண மாட்டாங்க, வாடி உள்ள கொடுக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ ஏன் சொல்ல வரேன்? இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர? நம்மளை முற்றுமுள்ள ரட்சிப்பதற்கு, முற்றுமுடிய ரட்சிப்பதற்காக நம்ம யார் இடத்துலையும் என்ன பண்ணிடக்கூடாது, கடன் வச்சுட்டு அப்புறம் 4 பேர் நம்மளை கேவலமாக பேசினாங்க பாருங்கள், அவங்ககிட்ட போய் ஒப்பர் ஆகிட்டு இருக்கணும். அவங்க பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை குறித்து எதனா பேசினா கூட ஒப்பர் ஆகிடணும். அல்லையா? நம்ம யாரோட பேசுனாலும்னா இன்னும் ஒப்பர் ஆகிடணும். நம்ம யாருக்கு என்ன பண்ணக்கூடாது, கடன் வச்சுட்டு போயிடக்கூடாது. புரியுங்களா? அந்த அம்மா இருந்தாங்க, உலகத்து பூமியில் வாழ்ந்தாங்க, இப்படி வாழ்ந்துட்டு போயிட்டாங்கன்னு. உங்கள் மருமகள் இருக்கலாம், மருமகன் இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கலாம், உங்களுடைய சொந்த குடும்பம் இருக்கலாம், யாராக இருந்தாலும் எல்லார்கிட்டையும் எப்படி இருக்கணும்? ஒப்புரவாக இருக்கணும். அல்லையா? யாருக்கிட்ட என்ன பண்ணிக்கூடாது, நீங்கள் உதார்த்தமாக எதுவும் வச்சுட்டே போயிடக்கூடாது. சிலவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பொருளெல்லாம் எதுவுமே அவங்ககிட்ட வச்சுட்டுவாங்க, தேவையில்லாதெல்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க. அல்லையா? அப்படி இருக்கக்கூடாது தான் ஆண்டவர் சொல்றாரு. 3ஆவதாக நாம் பார்க்கிறோம், எப்படி ஆராய்வது? 1 கொரிந்தியர் 2:10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்போ எப்படி ஆராயணும்? நமக்கோ தேவன் அவைகளை நமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியான எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எப்படி ஆராயணும்? ஆழங்களை, தேவனுடைய ஆழங்களை போய் நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். எத்தனை பேர் பார்க்குறீங்க தேவனுடைய ஆழங்களை? தேவனுடைய ஆழங்களை நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். ரகசியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு நிறைய ரகசியங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரகசியத்தை போய் கண்டுபிடிக்கணும். வாசிங்க அந்த வசனத்தை. கொலோசியர் 1:27 என்ன சொல்கிறது? புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். புறஜாதிகளுக்குள் விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம். அதுதான் ஆழம், டெப்த்து. அல்லையா? அப்படின்னா டெப்த் அங்கே என்ன ஆழத்தை பார்த்துட்டோம்? புறஜாதிகள் அப்படின்னா யார்? நம்ம எல்லாமே யார்? புறஜாதி மக்கள்கள். புரியுங்களா? விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம், இயேசுக்கு என்ன பேர்? மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு இன்னைக்கு என்ன பண்ணுறார்? நமக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக, இல்லை மகிமையின் ஐஸ்வர்யமாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ இயேசு எங்கே இருக்கிறாரு? பக்கத்து வீட்டில் இருக்கிறாரா? இல்லை வேறு எங்கேயாவது மீட்டிங்கில் இருக்கிறாரா? நாம
இயேசு எங்கே இருக்கிறாரு? இயேசு எங்கே இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அல்லேலூயா. யாராவது கேட்டாங்கன்னா இயேசு எங்கே இருக்கிறாருங்கன்னு அப்படி கேட்டாங்கன்னா சொல்லுவீங்க? எந்த வசனம்? கொலோசியர் 1:27 படி இயேசு எங்கே வந்துட்டார்? உங்களுக்குள்ளே வந்துட்டார். புரியுங்களா? அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு உங்களுக்குள்ளே இருந்தால் அவர் என்ன செய்வாராம்? 28 சொல்கிறார் பாருங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவானாக நிறுத்தும் இயேசுக்குள் நிறுத்தும்படிக்கு அவரே தங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். பாருங்க, ஒருத்தருக்குள் கிறிஸ்து உள்ள வாசமாக இருந்தா, உங்களுக்குள்ள இயேசு வாசமாக இருக்கிறான்னு வச்சுங்க. அப்போ என்ன சொல்ற? எந்த மனுஷனையும், மறுபடியும் எந்த மனுஷனுக்கும், மறுபடியும் எந்த மனுஷனுக்கும் அப்படின்றாரு. அல்லேலூயா. அப்போ முதல் சொல்கிறாரு, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவாக நிறுத்ததுக்கு. என்னது தேறினவனா? என்ன அர்த்தம்? தேறினவனா நிறுத்துவதுன்னு என்ன அர்த்தம்? எல்லாத்திலும் பாஸ் பண்ணிட்டு இருக்கணும். புரியுங்களா? வியாதியாக இருக்குதா, வியாதியிலேருந்து பாஸ் ஆகிட்டு இருக்கணும். வியாதி இனிமேல் பார்க்க மாட்டேன் நான், எனக்கு வியாதி வராதுங்க, நான் எல்லாத்தையும் என்ன ஆகிட்டேன்? வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நான் தேர்ச்சி பெற்றுட்டேன். ஏன்னா நான் தேறிட்டேன். அவள் தேறினவுக்குள்ள என்ன இருக்குது? எந்த வியாதியும் இருக்காது. அல்லேலூயா. நான் தேர்ச்சி அடைஞ்சிட்டேன், எனக்குள்ள என்ன இருக்காது? எந்த கடன்லாம் இருக்காதுங்க. புரியுங்களா? நான் தேர்ச்சி அடைஞ்சிட்டுங்க, இனிமேல் எனக்கு எந்த வந்த முறுமுறுப்பாக இருக்காதுங்க. புரியுங்களா? அப்போ தேறினவனாக நீங்கள் நிறுத்தினத்தான் ஆண்டவன் என்ன பண்ணுறாரு? இயேசு உள்ளே வந்து வாசம் பண்ணுறாரு. இப்போ உங்களுக்குள்ளே வந்துட்டார். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? குழந்தை மாதிரியே இருக்கிறீங்க. வேதத்தை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னன்னு தெரியாது உட்காந்துருக்கிறீங்க. அப்போ எல்லாவற்றையும் தேறினவனாக இருக்கணும். அல்லேலூயா. எந்த டெஸ்ட்டு வச்சாலும் என்ன பண்ணோம்? எந்த டெஸ்ட் வச்சாலும் பாஸ் பண்ணிடணும், தேறினவன் ஆயிடணும். அப்போ உனக்கு எந்த டெஸ்ட் வச்சாலும் பிசாசு வந்து உங்களை எப்படியாவது தள்ளலான்னு நினச்சா விட தள்ள முடியாது. அல்லேலூயா. பிசாசு நினச்சி உங்களை தள்ளலான்னு நினச்சா விட என்ன பண்ண முடியாது? தள்ள முடியாது. ஏன் தள்ள முடியாது? நீங்கள் பிசாசே அன்பு கூறுறீங்க. அல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுது? சொல்லுதில்ல, பிசாசு சொல்லு பாருங்க. அப்போஸ்தலர் 16:17 சொல்லுது. அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழி நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். பாருங்க, யாரு? ஒரு குறி சொல்ற ஆவி சொல்லுது. இவங்களாம் யாரு? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். இவங்க வேலை என்ன வேலை? ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறவங்க. அதெல்லாம் நானே ரட்சிக்கப்பட போறேன்னு அதே சொல்லிட்டு போயிடுது. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள உன்னதமான தேவனுடைய குமாரன்ற பெயர் பெறுறோமா? நான் உன்னதமான தேவனுடைய குமாரத்தி, நான் உன்னதமான தேவனுடைய குமாரர்கள், நான் உன்னதமான தேவனுடைய விசுவாசிகள் என்று சொல்ல முடியுமா பிசாசு உங்களை பார்த்து? ஐயோ, அவங்களா? சர்ச்சில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? சமாதானமாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் வீட்டில் போய் பாருங்கள், தட்டு பறகுது பாருங்கள், எவ்வளோ தொழுவு. அல்லேலூயா அப்படின்னு பிசாசு சாட்சி கொடுத்தா நம்ம சர்ச்சுக்கு வர முடியுமா? நம்மளை குறித்து பிசாசு சாட்சி கொடுக்க சொல்லி இங்கே நிற்க வச்சோம்னா, புரியுங்களா, எங்களுக்கு கேமரா எடுக்கிறதுக்கு டைமே பத்தாது. மெமரி கார்டு புதுசாக வாங்கின்னு வரணும். பிசாசு நம்மளை சாட்சி கொடுக்காததுக்கு என்ன காரணம்? என்ன காரணமா? பிசாசு நம்ம குறித்து சாட்சி கொடுக்க, நம்ம செய்கிற தவறுகளை சுட்டி காட்டாமல் இருப்பதுக்கு என்ன காரணம்? பிசாசு நம்மை சுட்டி காட்டாமல் இருக்கிறதுக்கு தேவ கிருபை நம்ம மேலே இருக்குது. அல்லேலூயா. கிருபை இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியாது? நம்ம குற்றங்களை குறைகளை கர்த்தரே முற்றுமுடிய நம்மளை ரட்சிப்பதுக்காக ஜெபம் பண்ணுவார். என் மகன் எப்படியாவது திரும்பிடுவான்னு என்ன பண்ணுவார்? உங்களுக்கு ஜீவனை கொடுத்து நாள் தள்ளி வைப்பார். அல்லேலூயா. சீக்கிரம் உயிர் போவாது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நீ மனம் திரும்பி ஃபுல்லாக மனம் திரும்ப தான் உனக்கு டெத் ஆகும். ஃபுல்லாக நீ பரிசுத்தமானால் தான் எடுத்துக்கொள்வார் ஆண்டவர். அது வரைக்கும் உன்னை ரட்சிப்பதுக்காக சபையில் வச்சு என்ன பண்ணுவார்? கொஞ்சம் கொஞ்சமாக புடமட்டு ஜபத்துலேயும் துதியிலையும் ஆராதனையிலும் உபவாசத்துலையும் இரவு ஜபத்துலையும் இப்படி வா இங்கே வான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பைபிள் கிளாஸ் உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை பூரண ஆக்கிறார். பூரண பரிசுத்தமாக மாற்றுறாரு. அல்லேலூயா. ஒரே நாளில் மாற முடியாது. அதனால் என்ன பண்ணுறாரு? என் பிள்ளைகள் விழுந்தாலும் என் பிள்ளைகள் குற்றம் சுமக்கிறவன் யார்? அல்லேலூயா. நான் அவங்களை ரட்சித்திருக்கிறேன்றார் ஆண்டவர். சொல்கிறார் இல்லைங்களா? எந்த வசனம்?
ரோமர் 8ஆம் அதிகாரம் 33 வாசிங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குறவர். பாருங்க, தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குறவர். ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். கிறிஸ்துவனை மரித்தவர். அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரும் எழுந்திருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் அவரே தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் நமக்காக வேண்டுதல் செய்கிறோம் அவரே. அல்லேலூயா. அதனால நம்மளை என்ன பண்ண முடியாது? ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். அல்லேலூயா. அவரே எழுந்திருக்கிறார். அவரே தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? நம்மளை நீதிமான்களாகவும் பரிசுத்தமான்களாகவும் உத்தமனாக நிறுத்துவதற்காக கர்த்தர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் செய்து கொண்டே இருக்க? கிருபை நம்ம மேலே வச்சிடறாரு. அந்த கிருபை என்ன பண்ணுது? நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகளை மறுபடியும் சுத்திகரித்துக்கொள், மறுபடியும் ரத்தத்தினால் கழுவு, மறுபடியும் வசனத்தினால் கழுவிக்கோ, ஆவியினால் கழுவு, ஜலத்தினால் கழுவு, ஆலயத்தில் மன்னிப்பு கேளு, மனம் திரும்பு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை அந்த பாவத்தோடு மறிச்சோம்னா லோத்துடைய மனைவி மாரி தான் ஆகிடுவோம், யூதாசு மாதிரி ஆகிவிட்டுருவோம். அதெல்லாம் நம்ம முற்றுமுடிய நம்ம பாவம் இல்லாது போகணும் பரலோகத்துக்கு. அல்லேலூயா. முற்றுமுடிய இங்கே நம்மளை சுத்திகரித்து நல்ல புடமிட்டு நம்மளை நல்லா பரிசுத்தமான ஆக்கி தான் நம்மளை கொண்டு போவார். உங்களுக்கே மரணன்றது, நான் எங்கள் மாமியார் நிறையா ஜபத்தில் அவங்களுக்கு சொல்லும் போதெல்லாம் எப்போவுமே ஜபத்திலேயே இருப்பாங்க. புரியுதுங்களா? நாங்கள் போனப்போ மாதம் போய் பார்த்துட்டு வருவோம். அவங்கள பார்த்துட்டு வரும்போது கடைசி அவங்க மறிக்க போகிறாங்க. நல்லா சாப்பிட்டுக்கிட்டு உள்ள பெருக்கினுக்கிறாங்க, வீடெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணுக்கிறாங்க. அப்போ நாங்கள் போகிறோம். போன பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கழுத்துக்கிற செயின், காது இருக்கிற கம்பல் இதெல்லாம் கைட்டு குத்துட்டாங்க. அடுத்த மாதம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க? இது மாதிரி நம்மோடு பேசி உட்காந்துக்கிறாங்க. அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, அடுத்த மாதம் என்ன பண்ண மாட்டேன், நான் இருக்க மாட்டேன், இந்த செயின் எடுத்துகிட்டு போங்க, இந்த கம்பல் எடுத்துகிட்டு போங்க, வேறு எதுவும் பெட்டியில் எதுவும் இல்லை, கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸில் காசு இருக்குது, இதெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வாங்கிக்கின்னு. கரெக்டாக அடுத்த மாதம் நாங்கள் போகவே இல்லை. அதோட அவர் டெத்துக்கு தான் போனோம். இத்தனைக்கு எப்படிங்கிறாங்க? வீட்டை பெருக்கிறாங்க, எல்லாம் சாப்பாடு செய்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பூரணத்துக்குள் வரும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளை அடைப்பார். அல்லேலூயா. அது நமக்கு கரெக்டாக தெரியும், யாருமே தடுக்கலாம் முடியாது. மரணத்தை அந்த மரணம் ரொம்ப ருசிகரமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படலாம் போக மாட்டாங்க. ரொம்ப தெளிவாக அவங்க எந்த வியாதியில் போய் ஒரு 10 நாள் வியாதியில் படுத்தினா இல்லை. அல்லேலூயா. அப்போ ஏன் சொல்ல வரேன்னா, நீதிமான்களுக்கு தன் மரணத்தில் என்ன உண்டு? நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. அப்போ நமக்கு பூரணம் ஆகணும்ல. அப்படியே நம்ம அசுத்திலே இருக்கிறோம், மற்றவர்கள் திட்டினுக்கிறோம், ஓன்னு கத்தினுக்கிறோம், இதெல்லாம் எந்த போக முடியாது. அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் முற்றுமுடிய ரட்சிக்க. அதனால தான் சபையை என்ன பண்ணக்கூடாது? ஆலயத்தை ஒரு நாளும் விட்டு விடக்கூடாது. ஒருவருக்கு ஒரு என்ன பண்ணிக்கங்க, புத்தி சொல்லிக்கினே வாங்க, கேளுங்க, விசாரித்து 4 பேர் வராங்கல்ல, நீங்கள் கேளுங்க எப்படி இருந்தது உங்களுக்கு சத்தியம், நீ என்னம்மா அவனுக்கு குறை என்ன, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக கேளுங்க, ஆலோசனை கேளுங்க, கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள், இப்படிலாம் வாழணும், விட்டு கொடுங்க, இப்படிலாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டை என்ன பண்ணிக்கணும், நம்ம வீட்டை பரிசுத்தமாக வச்சுக்கணும். அல்லேலூயா. எஸ்ஐக்கு ராஜாவுக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, நீ மறிச்சிடுவேன்னாரு. அவன் என்ன பண்ணிட்டா? ஆண்டவரே இன்னும் எனக்கு கொஞ்ச நாள் கொடுங்கன்னு பிறகு ஆண்டவர் என்ன பண்ணார்? இல்லைன்னு சொன்னார், கொடுப்பார். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டவர் சொன்னார் வாமா அப்படின்வார். நீ என்ன பண்ணுவேன்? ஐயோ உனக்கு கொஞ்ச நாள் தான் ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொஞ்ச நாள் கூட்டுவார். எதுக்குன்னா இன்னும் ஒரு 10 ஆத்மா மனம் திரும்பும். அல்லேலூயா. இன்னும் ஒரு 10 ஆத்மா ஆண்டவருக்கு சபை கொண்டு வருவீங்க. நீங்கள் வரும்போதெல்லாம் நீங்களே இல்லாத போயிடக்கூடாது. நீங்கள் எப்போவுமே அடுத்தவங்களுக்காக என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும், அடுத்தவங்க ஜெபம் பண்ணணும், அடுத்த ஆத்மாவுக்கு உதவி செய்யணும். இப்படி செய்தால் தான் தன்னை காத்துக்கொள்ள முடியும். நீங்கள் எதுவுமே செய்யாத நியூட்டில் இருந்தீங்கன்னா பாவத்தில் விழுந்துருவீங்க. அதான் கிறிஸ்துடைய ஜீவியம் நமக்காக இல்லை, பிறனுக்காக. தனக்காக இல்லை, பிறனுக்காக நீ என்ன பண்ணிருக்கணும்? பிறனுக்காக நீ எப்போவுமே ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எப்போவுமே அவங்களுக்கு முன்னாடி நற்கிரியில் செய்யணும். அல்லேலூயா. இப்படி நீ செய்தீங்கன்னே இருந்தால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 4வது என்ன? எங்கே ஆராய்வது? யோவான் 5:39 சொல்கிறார் ஆண்டவர், வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்,
அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்ப எங்க ஆராய்ந்து பார்க்கணும்? வேதத்துக்குள்ள போய் ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. எங்கே ஆராய்வதுன்னா நம்ம போய் ஊரெல்லாம் ஆராய்ந்து பார்த்துக்க கூடாது. அல்லேலூயா. அந்த சபையில் எத்தனை பேர் நல்லாகிறாங்க, யூடியூப்பில் போய் யாரெல்லாம் பாவம் செய்யணுங்கிறாங்க, யார் நல்லாகிறாங்க, அதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. சிலங்க என்ன பண்ணுவாங்க, யூடியூப்பில் போய் பார்ப்பாங்க, சிலங்க வாட்ஸ்அப்பில் போய் பார்த்து நிற்பாங்க. தேவனை எங்கே ஆராயணும்னா தேவனுடைய வேதத்துக்குள்ளே தான் ஆராயணும். அல்லேலூயா. இந்த வேதத்துக்குள்ளே போய் கிறிஸ்துவ ஆராய்ந்து பார்க்கணும். என்ன சொல்கிறாரு பாருங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்போ எவைகளே? இந்த வேதம் ஃபுல்லாக யாருக்கு சாட்சி கொடுக்குது? இயேசு பற்றி தான் சொல்லுது. அல்லேலூயா. எந்த இடத்தாலும் ஒரு ஆகாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோ அரிசி போட்டு சாப்பாடு செய்கிறோம், புரியுங்களா? அதுக்கு நிகராக என்ன போடுறதில்ல, 100 கிலோ அரிசி சாப்பாடில் 100 கிலோ உப்பு போட்டு செய்ய முடியுமா? 100 கிலோ அரிசி போட்டு 100 கிலோ கூடவே உப்பு போட்டு அவர் சொல்கிற சமையல்கார் சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் கல்யாணத்தில் எப்போவுமே 100 கிலோ அரிசிக்கு 100 கிலோ உப்பு போட்டு பழக்கம், ஆனால் இன்றைக்கி நான் போட போகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அதாவது அவரே துரத்திட்டு நீங்களே நின்றுவீங்க. சிக்கன் என்ன பண்ணுவீங்க? அவரை துரத்தி விட்டு என்னை போட்டுக்கிட்டு பண்ணிட்டாருன்னா, அப்போது 100 கிலோ அரிசியில் அவங்க எவ்வளோ போடுறாங்க? உப்பு கொஞ்சம் தான் போடுறாங்க. அது மாதிரி முழு பைபிளில் ஒரு உப்பு மாதிரி இயேசு எல்லா இடத்துக்கும் சுவையாக இருப்பார். எல்லா வசனத்துக்கு முன்னாடி பின்னாடி எந்தனா ஒரு வசனம் வாசித்து நாங்கள் ஆறுதல்னு வரோம், சமாதானம் வரோம், சந்தோஷம் வரோம், நிம்மதினு வரோம், அடைக்கலன்னு வரோம், தேற்றவாளன்னு வரோம். ஏன் வந்தனா ஒரு வசனத்துக்கு கீழே அப்படி எழுதலைன்னா நம்மளால பண்ண முடியாது. ஒரே பாவத்தூரத்தையே எழுதி வச்சுருந்தா என்ன பண்ணுமா? படிக்கிறதுக்கும் எப்படி இருக்கும்? நம்ம கஷ்டமாக தெரியும். ஒரே பேரே படிச்சுருந்தீங்கன்னா என்னாவது? கஷ்டமாக இருக்கும். அப்போ ஆண்டவன் என்ன பண்ணுறாரு, அவர் உப்பு எப்படி உள்ள எல்லா சாப்பாட்டுக்கும் நடுவில் எங்கங்கே ஒட்டி இருக்குதோ தெரியுது அது கண்ணுக்கு, ஆனால் சுவையாக இருக்குது, சாப்பிட்டு தான் தெரியுது, கரெக்டாக இருக்குது அப்படின்னு. அது மாதிரி இயேசு ஒவ்வொரு வார்த்தையிலும் வசனத்துக்குள்ள நுழைஞ்சிருப்பார். நீங்கள் தேடி ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வசனம் தான் உன்னை பலப்படுத்தின இல்லை, வேறு எங்கேயோ ஒரு வசனம் உன்னை பலப்படுத்தும், அந்த வசனம் பலப்படுத்தும். அல்லேலூயா. அதனால தான் முழு வேதத்தில் இயேசு போய் என்ன பண்ணோம்? ஆராய்ந்து பார்க்கும்போது அவைகள் உனக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா. அதே யோவான் 17:3 வாசிக்கிறோம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிறவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாருங்க, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும். அப்போ ஒன்றான மெய் தேவனாகிய உண்மைனா யாரு? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும். அப்போ ஒன்றான மெய் தேவனா யாரு? அவர் தான் பிதா. பிதா ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அப்படின்னா பிதா சொல்கிறார், நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போது பிதாவையும் குமாரனையும் அறியணும், புரியுங்களா? சும்மா அறிய முடியுமா? பிதாவையும் குமாரனையும் எப்படி அறிய முடியும்? ஆராய்ந்து பார்க்கும்போது அறிய முடியும். அல்லேலூயா. அப்போ வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராயும் போது அறிவு வளர்கிறது. இந்த வேதத்தை எவ்வளோ ஆராய்ந்து பார்க்குறீங்களோ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வேதத்தை ஆராயாரு அறிவு என்ன பண்ணும்? வேத அறிவு வளர்ந்துனே இருக்கும். வேத அறிவு வளர வளர எப்படி இருக்கும்? வேதத்தில் அறிவு வளர்ந்துச்சுன்னா இப்போ உலகத்தில் அறிவு வளர வளர என்ன ஆகுது? மனுஷனுக்கு இந்த அறிவு வளர வளர வளர, புரியுங்களா, அவன் விண்வெளியிலே உள்ளே போயிட்டான். போனானே இல்லையா? அறிவு வளராது இருக்கும்போது எப்படி இருந்தாங்க? ஆதிவாசி மாதிரி இருந்தாங்க மக்கள். எப்படி இருந்தாங்க? ஆதிவாசி மாதிரி, புரியுங்களா? அவங்க சரீரத்தில்னா இல்லை, சரியான உடைகள் இல்லை, புரியுங்களா? சின்ன ஒரு துணி மட்டும் கட்டிக்கினே வாழ்ந்தாங்க. வீட்டில் போனால் என்ன பண்ணாது? ஒரு ஃபேனு கிடையாது. அறிவில்லாமின் காலத்தில் வாழ்ந்த வீடுகளில் ஃபேன் இருந்ததா? ஃபேன் கிடையாது. அப்புறம் இது மாதிரி மோல்டு பண்ணி வீடை கட்டியிருந்தாங்களா? இல்லை. ஏன் இல்லை? அறிவு இல்லை. அவங்க அந்த அளவுக்கு என்ன பண்ணல, படிக்கலை, சொல்லித்தரங்க ஆலயம் இல்லை. அல்லேலூயா. அப்போது அறிவில்லாமின் காலங்களிலே ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? ஆண்டவரை காணாது இருந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அறிவில்லாமின் காலங்களிலே அவரும் காணாத போலே இருந்துட்டார். ஏன்னா அறிவு இல்லையே.
அப்போ அறிவில்லாத காலத்தில் கர்த்தர் காணாது போல மாறிட்டார். ஆனால் அறிவு வளர வளர என்ன ஆகணும்? கர்த்தரை காண முடியும். இப்போ விண்வெளிக்கு போகிறவன் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துட முடியும். புரியுங்களா? விண்வெளியில் போயிட்டு ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு. போன முறை பார்த்தீங்களா நீங்கள்? அவர் விண்வெளியில் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? அங்கே ஜெபம் பண்ணி தான் இறங்கி வராரு. நம்ம ட்ரெயின்லேருந்து எகிரி குதினா கூட உதிக்க முடியாது. அவர் எவ்வளோ ஹைட்டில் போய்க்கிறாரு. விண்வெளிக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன வந்துக்குது? கடவுள் அந்த அறிவை கொடுத்தாரு. அல்லேலூயா. அறிவு எப்படி வந்தது உலகத்துக்கு? முதல் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு சொல்லுங்கம்மா. அறிவு உலகமெல்லாம் வர்றதுக்கு என்ன பண்ணார்? இயேசு உலகெல்லாம் போக சொன்னார். போய் உலகெல்லாம் சுவிசேஷ அறிவினா உலகம் ஃபுல்லாக எப்படி இருக்கிறாங்க? ஆட்கள் அறிவு இல்லாமல் ஆதிவாசியாக இருக்கிறாங்க. இந்த ஆதிவாசி வந்து இயேசு ரட்சகன் சொன்னால் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுப்பாமா? ஆப்பிள் கையில் குத்தா அது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்பிள் கொடுத்தாவே அவங்க அது மோந்து பார்த்துருந்தா அப்போ அவங்களுக்கு இயேசு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? அப்போ எந்த பொருளும் தெரியாது, மனுஷனா யாரும் தெரியாது. அப்போ ஆதிவாசியாக இருந்த மனுஷர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? தன் அறிவை புகுத்துவதற்கு தன்னுடைய ஜனங்களை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஏற்படுத்தி உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் என்ன பண்ணார்? ஸ்கூல் ஆரம்பிங்க. அந்த காலத்தில் ஸ்கூல் யாரும் ஆரம்பித்ததுன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து ஆரம்பித்தாங்க. புரியுதுங்களா? அவங்க வந்து அறிவை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த அறிவு வளர்ந்த பிறகு அது போய் மிஷினரிகள் வந்து ஆரம்பித்தாங்க. யார் வந்தது? ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. அப்புறம் உணவு. ஸ்கூல் கூட என்ன அது? உணவு. உணவோடு கூட உடைகள். அப்புறம் உடையோடு கூட சுவிசேஷம். மிஷினரிகள் வந்து உடனே இறங்கினாங்க. இறங்கி இயேசு ரட்சகன் சொல்லி அங்கங்கே ஆலயத்தை கட்டினாங்க. அல்லேலூயா. அப்போ அறிவு வளர, வேத அறிவு நமக்கு வளர்ந்தால் தான் நம்ம போய் மிஷினரியாக வேலை செய்ய முடியும். நமக்குள்ள அறிவு, வேத அறிவு குறைவாக இருக்கிறதுனால நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் யாருக்கு என்ன பண்ணுறதில்ல? இயேசு ரட்சகன் சொல்கிறதே இல்லை. ஏன் சொல்கிறதுனா நமக்கு அந்த அளவுக்கு அறிவு, வேத அறிவு ரொம்ப குறைவு. வேத அறிவு வளர்ந்தால் தான் ஆண்டவர் எடுத்து எல்லா இடத்தையும் பயன்படுத்துவார். வேதத்தை அறிவு குறைவாக இருந்தால் என்ன பண்ண முடியாது? நம்ம இப்போ நாங்கள் போய் 72 மணி நேரம் ஜபத்தை முடிச்சுட்டு வந்தோம் நாக்பூரில். புரியுங்களா? காலையில் 9 மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து இறங்கணும். வீட்டில் 9 மணிக்கு. புரியுங்களா? அடுவில் 10 மணிக்கு ஒரு இடத்துல ஒரு மேரேஜுக்காக மெசேஜ் கொடுக்கறதுக்காக கிருபாசனத்தில் கூப்பிட்டு வந்தாங்க. புரியுங்களா? உடனே 9 மணிக்கு என்ன பண்ணோம்? 9:15 ரெடி ஆகி 9 மணிக்கு ட்ரெயின் ஏறி அங்கே 10 மணிக்கு நாங்கள் வந்துவிட்டோம். 11 மணிக்கு கொடுத்தாங்க கையில். நாங்கள் 11:45 அங்கே கையில் கொடுத்துட்டு 12:05 இங்கே வந்தோம். எங்கேருந்து? அண்ணனூர்லேருந்து. அவ்வளோ வேகமாக காரை ஓட்டிக்கின்னு இப்போ ராக்கெட் மாதிரி பறந்து வருது. முன்னாடி ஆண்டவர் போகிறாரு, பின்னாடி நாங்கள் வரோம். அல்லேலூயா. சும்மா வர முடியுமா? முடியாது. அப்போது எது இருந்தாலும் அவருடைய சத்தியத்தை விதைப்பதற்கு அறிவை வளர்த்துக்கணும். வேத அறிவு இதுதான் சிஸ்டர் அருமையாக உங்களுக்கு இதெல்லாம் ஏன் சொல்லித்தராருன்னா, வேத அறிவு உங்களுக்கு வளர்ந்தால் தான் உங்கள் பின்னாடி ஆத்மா வளரும். புரியுங்களா? உங்களுக்குள்ளே வேத அறிவு இல்லைன்னா என்ன பண்ணிவிட்டாங்க? உங்களோட முடிஞ்சது ஜெனரேஷன். அதுக்கு பின்னாடி எந்த சந்ததி உருவாகாது. ஏன்னா நீங்கள் உருவாக்காதே போயிடுறீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு வேதத்தை குறித்து சொல்லித்தரது உங்களுக்கே தெரியலனா எப்படி பிள்ளைக்கு தெரியும்? வெறும் ஏசுன்னு சொன்னால் போதுமா? நம்ம இயேசு சொன்னார், இவைகளுக்குள்ளே இருக்கிற எல்லாம் என்னை குறித்து எழுதியிருக்குதுன்னாரு. இந்த வேதம் ஃபுல்லாக யாரை குறித்து எழுதிக்குது அப்படின்னு நம்ம இப்போ வாசித்தோம். அப்போ இந்த இயேசு குறித்து எல்லாம் நீங்கள் அறிஞ்சு உங்கள் பின்னாடி வர சந்ததி கற்றுக் கொடுத்து அவங்கள நீ ஆயத்தப்படுத்தினா தான் அடுத்த சபைகள் கட்டப்படும். புரியுங்களா? நீங்கள் எதுவுமே செய்யாத கற்றுக் கொடுக்காமல் அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு வெறும் துணியை வாங்கி கொடுத்து வெறும் ஸ்கூலுக்கு போய் பணத்தை கட்டி கடனை வாங்கி காலேஜ் படிக்க வச்சு அப்புறம் அவங்கள என்ன பண்ணுறீங்க? வசனம் எதுவும் தெரியாமல், ஜபம் எதுவும் தெரியாமல், புரியுங்களா? அவங்களுக்கு அப்படியே மொக்கையாக நிற்க வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? அது பிறகு நீங்கள் மறிச்சிட்டு பிறகு அவங்க எந்த சர்ச்சைகள்லாம் போகவே மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்கள ஆட்டோமேட்டிக்காக பிசாசு என்ன பண்ணுவான்? வஞ்சித்து அவன் பக்கம் கொண்டு போயிடுவான். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்குறோம். உபாகம் முடிஞ்ச பிறகு இயேசுவை ஆரம்பிக்கிறார். இயேசுவை ஆரம்பித்த பிறகு இதுவரைக்கும் இல்லாத விற்கிற ஆராதனை சபைக்குள்ளே நுழைஞ்சாச்சு. புரியுங்களா? இயேசுவாக்கு பிறகு சபையை நடத்தக்கூடிய ஆட்கள் இல்லை. சாமுவேல் வரும்போது பாருங்கள், சாமுவேல் சொல்கிறாரு, வசனத்தை கேட்க அபூர்வமாக இருந்ததான். என்ன இருந்தது? வசனம் இதுவரைக்கும் கேட்டதே இல்லையா? ஆனால் ஏலிக்கு வசனம் பேசுகிறார் ஆண்டவர். சாமுவேல்கிட்ட பேசுகிறாரு. சாமுவேல் போய் யார்கிட்ட சொல்கிறாரு? இது மாதிரி நீ தான் என்கிட்ட பேசுனியா, உன் சத்தத்தை கேட்டேன் அப்படின்றாரு. நான் பேசலைப்பா, எனக்கு தெரியாது, போய் படுத்து தூங்கு, நீ எனக்கு எந்த கவலையும் இல்லை, நீ போய் என்ன பண்ணு, படுத்து தூங்கு அப்படின்றாரு. சொன்னாரே இல்லையா? ஒரு மேய்ப்பனுக்கிட்ட வந்து கேட்குறாரு விசுவாசி, என்ன சொல்லியிருக்கணும்? நான் பேசலை, ஆண்டவர் பேசியிருக்கணும்னு சொல்லியிருக்கணும். 2 பேர் தான் படுத்து தூங்குறாங்க.
ஆனால் ஆண்டவர் யார்கிட்ட பேசுகிறாரு? சாமுவேல் அப்படி பேசுகிறார். சாமுவேல் யார்கிட்ட வராரு? ஏன் ஏலிக்கிட்ட வந்தார்? சாமுவேல் குழந்தையாக இருக்கிறாரு. இது வரைக்கும் ஆண்டவர் இது மாதிரி பேசுனதே யாருக்கு தெரியாது? சாமுவேலுக்கு தெரியாது. அப்போ சாமுவேல் ஏதோ ஒரு சத்தம் வருது, என்னை சாமுவேல் கூப்பிட்ற சத்தம். நேராக வந்து யார்கிட்ட வராரு? ஏலிக்கிட்ட. ஏலி என்ன சொல்லணும்? போயிட்டு இதோ ஆண்டவர் என் அடியேன் இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர் தான் போய் பேசுகிறான்னு. ஏலிக்கு யார் பேசுன்னு தெரில, ஆண்டவர் தான் பேசுகிறா, அவருக்கு தெரியல. நீ போய் படுத்தனா பண்ணிக்கோ. அப்படி 2 முறை 3 முறை அனுப்புறது தான். அப்புறம் தான் ஏலிக்கு கண்ணு திறக்குது. புரியுங்களா? இப்போ நீ அடியானி இருக்குன்னு சொல்லுப்பா. அப்புறம் பேசி எல்லாம் முடிச்சுட்டு பிறகு என்ன தான் பேசுனது எனக்கு சொல்லு அப்படின்றாரு. அல்ல இல்லையா? ஏசு பாருங்கள். அப்போ நம்ம உங்கள் பிள்ளைங்களுக்கு இயேசு பற்றி நீங்கள் சொல்லி தரலை, ரட்சகர் குறித்து சொல்லித்தரல, கிறிஸ்துவ குறித்து சொல்லித்தரலை, அவர் மேய்ப்பனை குறித்து நீங்கள் சொல்லித்தரல, அவருடைய கேரக்டர் குறித்து நீங்கள் சொல்லித்தரலன்னா பின்னாடி வர சந்ததி எப்படி இருக்கும்? இதோடைய மோசமாகி அவங்க வரிகள்லாம் பார்க்கவே முடியாது. அவ்வளோதான், சந்ததியாகி போயிடுச்சு. அப்போ தலைமுறையாக கிறிஸ்து வெளிப்படணும்னா இப்போ இருக்கிற கிறிஸ்துவங்க நீங்கள் மரணம் சந்திக்கிற நாட்கள் நெருங்கி கிடக்கிறதுனால, வயசாகி போனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்ன பண்ணணும்? உங்கள் பிள்ளைக்கு பேர பிள்ளைங்களை உட்கார வச்சு, இது தான்ப்பா சத்தியம், இது தான் மேன்மை, இதில் தான் நீ நிற்கணும், இதில் தான் நின்னா தான் உன் ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. புரியுங்களா? உலகத்தில் எவ்வளோ பெரிய சுனாமி வந்தாலும் இயேசு உன்னோட இருந்தால் தான் நீ தப்பிக்க முடியும். இதெல்லாம் நீ என்ன பண்ண அவனுக்கு, உங்கள் பேர பிள்ளைங்களுக்கு பொக்கிஷத்தை சொல்லிட்டு போயிடணும். புரியுங்களா? பைபிளை விட்டால் வேறு கதி இல்லை. இதை இரவு பகல் என்ன பண்ணிக்கோ, இரவு பகலம் காத்துக்கொள், இதிலே நிலைத்திரு, இதை விட்டு விடாதே, இதை படி. புரியுங்களா? இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு, வாலி பிள்ளைங்களுக்கு, உங்கள் பேர பிள்ளைங்களாம் சொல்லி குடும்ப ஜபத்தை நடத்தி நீங்கள் சபைக்கு வரும்போதெல்லாம் அவங்கள கூடவே கொண்டு வந்து அவங்கள பழக வச்சிங்கன்னா தான் நீங்கள் போகும்போது இந்த சந்ததி பின்னாடி இது எழும்பி அடுத்த சந்ததி உருவாகுது. அல்லையா? அப்படியே உருவாய் பலப்படுத்தி பெரிய பெரிய காரியத்தை செய்வார் ஆண்டவர். நம்ம எதுவுமே சொல்லாதந்தா எதுவுமே நடக்க போகிறதில்ல. அல்லையா? பின்னாடி ஒரு சந்ததி என்ன பண்ணிவிடும்? அப்புறம் இயேசு வந்தால் என்ன பண்ணுவது? எனக்கு தெரியாது, நீ போய் படத்துக்கு தூங்க அப்படின்ட்டுருவாங்க. அல்லையா? அடுத்தது எத்தனை? 5வது எதை ஆராய்வது? எங்கே ஆராய்ந்துன்னு பார்த்தோம். அடுத்தது எதை ஆராய்வது சொல்லுங்கம்மா. 1 கொரிந்தியர் 2:15 சொல்லுது, எதை ஆராயணுன்னு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஒரு ஆவிக்குரியவன் என்ன செய்யணுமா? வேதத்தில் உள்ள எல்லாவற்றையும் என்ன பண்ணோம்? எல்லாவற்றையும் ஆராய்ந்து அப்புறம் நிதானிக்கணும். இல்லையா? அப்போ வேதத்தில் ஆதியாகமம் டு வெளிப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் எழுதி வச்ச எல்லா மகத்துவங்களையும், அவருடைய வல்லமைகளையும், அவருடைய அற்புத அடையாளங்களையும், அவருடைய அதிசயங்களையும், அவருக்குள்ளே இருக்கிற அன்பு கனிகளை குறித்து, வரங்களை குறித்து, தாளந்துகளை குறித்து, நியாயப்பிரமாணம் குறித்து, அப்புறம் பிரமாணங்களை குறித்து, அதுக்கு பிறகு கற்பனைகளை குறித்து, அவர் கட்டளைகளை குறித்து எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். இல்லையா? சும்மா ஏதோ ஒன்று தனக்கு வாய்க்கு வந்த மாதிரி ஏதோ ஒரு வசந்த வாசித்துன்னு கூடாது. இல்லையா? முழு பைபிளை அவருடைய வல்லமை எப்படி வெளிப்படுது, அவருடைய அதிசயம்னா என்ன, அவருடைய அற்புதம்னா என்ன, அவருடைய வல்லமைனா என்ன, அவருடைய அபிஷேகம்னா என்ன, அவருடைய வரங்கள்னா என்ன, தாளந்தனா என்ன, கனினா என்ன, அப்படின்னு என்ன பண்ணிக்கணும்? கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஆவிக்குரியவன் யார்? ஆவிக்குரியவன் யாருக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரோ அவங்க தான் யார்? ஆவிக்குரியவன். அப்போ ஆவிக்குரியவன் வேலை என்ன? எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்குறவன். அப்போ எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தானா அவனுடைய வாழ்க்கையில் நிதானம் இருக்கும், நிலை நிற்பான், அவன் பரிசுத்தமாக வாழ முடியும், அவன் எதிர்த்து பேசாத இருப்பான், அவன் விட்டு கொடுப்பவனாக இருப்பான், அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருப்பான், அவன் பாவத்தை விட்டு ஓடுகிறவனாக இருப்பான். அல்லேலூயா! ஆவிக்குரியவனாக இருந்தால் தான். ஏன்னா இந்த ஆவியான உள்ளே இல்லை அப்படின்னா நீங்கள் எதையும் ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. அல்லேலூயா! வரிகளையும் போக முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்? ஆவிக்குரியனா இல்லையே. நம்மளை கொண்டு போகிறது யார்? வரிகளை யார் கொண்டு போவாங்க? இப்போ எலியாவை யார் கொண்டு போனார்? எலியாவை இயேசு கொண்டு போனாரா? ஆவியானு கொண்டு போனாரா? இயேசு போல் அவன் வாழ்ந்தான். அல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் அவனுக்குள்ளே இருந்தது. கிறிஸ்து போல் வாழ்ந்து காட்டினான். புரியுதுங்களா? எலிசா எப்படி வாழ்ந்தார்? கிறிஸ்து போல் வாழ்ந்தார். அல்லேலூயா! அப்போது ஒரு நாள் ஆவியான் என்ன பண்ணார்?
இந்த எலியாவை எடுத்துக்கொண்டார். இது சபைக்கு அடையாளம். புரியுங்களா? நம்ம சபை எப்படி போகணும்னா, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தால் தான் நீங்கள் போக முடியும். நீங்கள் ஆண்டவர் வராரு, இன்றைக்கி ரகசிய வரப்போகிறது, இன்று இரவு ரகசிய வருதுன்னா நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? ஆவிலை நிரம்பி ஜெபம் பண்ணணும், ஆவிக்குரிய வந்து ஆராய்ந்து பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தால் தான் ஆவிக்குரியவன் எப்படி இருப்பான்? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து காற்றை போல இருப்பானா. காற்று எங்கேருந்து வருது எங்கே போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அதே போல் தான் ஆவிக்குரியவன். அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் அப்படி இருந்தால் தான் வரிகளை போக முடியும், இல்லைன்னா கைவிடப்பட்டுருவீங்க. அதுக்கு பிறகு அந்த கிறிஸ்து வந்து பயங்கரமான புத்தி இல்லாத கன்னிக்கு என்ன பண்ணுவோம்? அதான் புத்தி உள்ள கன்னிக்கு புத்தி இல்லாத கன்னிக்கு. புத்தி உள்ள கன்னிக்கும் புத்தி இல்லாத கன்னிக்கு என்ன வித்தியாசம்? இந்த புத்தி உள்ள கன்னிகள் என்ன இருந்தது? எண்ணெய் இருந்தது, அபிஷேகம் இருந்தது, அது ஆவியானவர் இருந்தார். புத்தி இல்லாத கன்னிக்கு என்ன இருந்தது? எண்ணெய் இல்லை. அதனால் கைவிடப்பட்டு அப்புறம் அடி வாங்கி ரத்த சாட்சியம் மறிக்க ரொம்ப கஷ்டம். அதுக்கு பிறகு சபை மூடப்படும். அப்புறம் ஓதிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் நியூட்ரல் அப்படியே சுற்றி நிற்பேன். அவன் பிடிச்சி கொண்டு போய் என்ன பண்ணுவான்? கண்ணை எடுப்பான், காதை எடுப்பான், வாயை எடுப்பான், கையை எடுப்பான். பசியில் வருந்துவான். பசியில் உன்னை என்ன பண்ணுவான்? வதைப்பான். தண்ணி கிடைக்காது. கடையில் போய் எதனா வாங்கினீங்கன்னா பணம் இருந்தால் கூட வாங்க முடியாது. எவ்வளோ கஷ்டம். அப்புறம் ரத்த சாட்சியம் மறிக்கணும்னா சும்மாவே 2 ஹவர் நம்மளால் முழங்கால் பட்டு ஜாம் பண்ணாதவங்க எப்படி ரத்த சாட்சியம் மறிப்பாங்க? 1 ஹவரே ஜாம் பண்ண முடியல முழங்காலில், எப்படி அவங்க ரத்த சாட்சியம் மறிப்பாங்க? அப்புறம் அவங்க அடிமையாகி, புரியுங்களா, அந்த கிறிஸ்துக்கு அடிமையாகி அந்த புத்தி இல்லாத கன்னிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்குள்ளே போய் அவங்கள போய் நரகத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. அல்லேலூயா. அதனால்தான் தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும், தன் எண்ணெய் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும். சபைக்கு எதுக்கு வரோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அது தெரியணும். ஆலயத்துக்கு வந்தால் ஆண்டவரை போல நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? வாடுவதற்காக. ஆண்டவர் எப்படி வாழ்ந்துட்டு போனார்? அவருடைய அடிச்சுவடைகளை பின்பற்றி நம்ம வரணும். அல்லேலூயா. அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டார், என்னை பின்பற்றி வான் மகளே அப்படின்னாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? யாரையும் பின்பற்றுறோம். வசனத்தின்படி வாழ்கிறவர்கள். அதை தான் வெளிப்படுத்தினல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள். இந்த வசனத்தை, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை கை கொள்கிறவர்களே பாக்கியவான்கள். வாசிக்குமா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை, புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான். கைக்கொள்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லிட்டு யாருக்கு சொல்றாரு? கை கொள்ளுவர்களுக்கு சொல்லுகிறாரு. அல்லேலூயா. கை கொள்ளாததுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டார். ஏன்னா நீ ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்போ கை கொள்ள யாரும் கையை பிடிச்சி என்ன பண்ண முடியாது, இப்படி தான் நடக்கலாம் சொல்ல முடியும். நீங்கள் தான் உணர்வு அடையணும். நீங்களே மனசில் கர்த்தர் சொன்னார், இப்படிலாம் வசனம் எழுதியிருக்குது, நான் தியானம் பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும், தேடி வசனம் இல்லைங்க. யாரும் சொன்னால் கூட நம்மளால் இதெல்லாம் வந்து அந்த ஐயா வந்தார், பாஸ்ட் ஐயா, அவர் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் நம்ம அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம கேட்கக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நமக்குன்னு ஒரு வழி இருக்குதுல்ல. மனுஷனுக்கு ஒரு வழி உண்டு. அது என்ன வழி? மனுஷனுக்குன்னு ஒரு வழி உண்டு. அது மரண வழி. என்ன வழி? மரண வழி. அப்போ நீங்களே ஒரு வழி எடுத்தீங்கன்னா அது முடிவு மரண வழி. புரியுங்களா? ஆனால் இயேசுக்குன்னு ஒரு வழி இருக்குது. என்ன வழி? இயேசுக்கு வழி, நானே வழியும் சத்தியமும். அப்போ வழினா என்ன? இயேசு சொன்ன நானே வழி சத்தியம் ஜீவன்னாரு. வழினா என்ன சொல்லுங்கம்மா? இங்கேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகணும். நீங்கள் என்ன வழி? அதுக்குன்னு ஒரு வழி இருக்குது. எந்த ரூட்டுன்னு என்ன கேட்போம். தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, இங்கே வந்து நின்று கேட்பீங்க, இது மாதிரி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போனோம் எந்த வழின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கேருந்து ரெட்டி இதுக்கு போங்க, திருவள்ளூருக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே என்ன பண்ண காஞ்சிபுரம் போயிட்டு அப்படியே சுற்றி வாங்க, செங்கல்பட்டு வந்து அப்படியே கொஞ்சம் பாண்டிச்சேரி பார்த்துட்டு அப்படியே திரும்பி இங்கே வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா எப்படி இருக்கும்? நம்ம சோர்ந்து போக வேண்டிய இடத்துல போகாது போயிடுவோம். அல்லேலூயா. பிசாசு அப்படி தான் காட்டுவான் வழிகளை. ஆனால் ஆண்டவருடைய வழி நேர்மையான வழி. அப்படின்னு வழின்னா என்னென்னா, வேதம் தான் அவர் வழி. என்னது? வேதம் அவர் வழியாக இருக்குது. சத்தியம்னா என்ன? வேதம் சத்தியமாக மாற்றுறீங்க. புரியுங்களா? சத்தியத்தை அறிவிங்க, நித்திய ஜீவனுக்குள்ளே போயிடுறோம். மூணுமே அவர் எங்கே இருக்குது? இந்த வேதத்தில் இருக்குது. வழி இது உள்ளதாக இருக்குது, சத்தியம் இதுக்குள்ளே தான் இருக்குது, நித்திய ஜீவன் இதுக்குள்ளே தான் இருக்குது. நீ அந்த வழினா அவர் வேதத்தை முழுமையாக வாசிக்காமையே அங்கங்கே அரைக்குறையாக வாசித்து 2 வசனம் 3 வசனம் வாசித்து தான் வழி கிடைக்குமா? நம்ம கிடைக்காது. கரெக்டான வழி கண்டுபிடிக்கணும்ல, ரூட் போட்டு தந்திருக்கிறாரு.
அப்போ போய் முழு பைபிளை அழைச்சி ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும்போது உனக்கு இயேசுவின் வழி என்னென்ன இருக்குது. ஏசு சொல்கிறேன், நானே வழிவா, என் வழி எப்படி இருக்குது சொல்லுங்கம்மா, எடுக்கமாக இருக்குது, ரொம்ப நெருக்கமாக இருக்கும், உள்ளே போகிறது சிலர் தான் அப்படின்னுக்கிறாரு. அப்போது இயேசுவின் வழியில் போனால் உபத்திரம் வரும், பாடு வரும், துன்பம் வரும், சோதனை வரும், கஷ்டம் வரும், அடிப்பாங்க, திட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஜெயிக்கணும். இல்லைங்க நீ நான் திட்டுறது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ண முடியாது. அப்போ தேவனுடைய வழி விலகிட்டுன்னு அர்த்தம். கிறிஸ்துவனாக இருந்தால் என்ன வரும், பாடு வரும், உபத்திரம் வரும், போராட்டம் வரும், அவமானம் வரும். அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணக்கூடாது, பயந்துடக்கூடாது. போராட்டம் வரட்டும், எவ்வளோ வரட்டும், போராட்டம் என்ன வருது. எங்களுக்கு எவ்வளோ பேர் போராட்டம் வந்து 2 பிள்ளைங்களை ஒரே நாள் இழந்தோம். அப்போ இயேசு கூட ஏற்றுக்கல. இயேசு ஏற்றுக்கொள்ளதுக்கு முன்னாடியே 2 பிள்ளைகள் இழக்கும்போது அவன் ஆண்டுக்குள்ளே வரத்துக்கு சான்ஸே கிடையாது. முடியுமா? அதாவது அற்புதம் நடந்தால் வந்துடலாம் இயேசுக்குள்ளே. ஆனால் குழந்தைங்க 2 இழந்து விட இயேசுக்குள்ளே ஏன் வந்தேன் அப்படின்னா, எனக்கு ஒரு கொஸ்டின் எழும்பிச்சு. புரியுங்களா? என்ன கொஸ்டின்? கடவுள் யார், உலகத்தில் கடவுள் யார்? அப்போது ஒரு சிஎஸ்ஐ சபையில் ஒரு பெயர் கிறிஸ்தவனாக இருந்தேன். இல்லையா? அந்த காலத்தில் எங்கள் அப்பா வந்து அரிக்கலாம்பு லைட் வச்சுக்கின்னு பஜனை எடுத்துக்கின்னு அதிகாலையில் 3 மணிக்கு அந்த பஜனை எடுப்பாங்க. அவர் எப்படி அங்கே ஊழியம் செய்தனால்தான் அவர் பிள்ளை எப்படி ஊழியக்காரன் வந்துட்டேன். இல்லையா? சும்மா வந்திருப்பேன். அந்த அரிக்கலாம்பு அவர் தூக்கிறதுனால ஊழியக்காரன் வந்துட்டு நாங்கள் யோசித்து பாருங்கள். அப்போது பிள்ளைகள் இழந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இராணுவத்தில் இருந்தோம். புரியுங்களா? ஒரு 15 வருஷம் 16 வருஷம் அவ்வளோதான். அந்த பிள்ளைகள் இழந்த பிறகு உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, உலகத்தில் கடவுள் யார், உண்மையான கடவுள் யார், எம்மத சம்மதம் தானே இருந்தோம், எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு. அப்போ இயேசு எனக்கு ஒரு ஆலயத்தை காட்டி, அந்த ஆலயத்தில் எல்லாம் வெறுமையாக இருக்குது. வாசலில் நான் முழங்கால் இருக்கிறேன், பின்னாடி இயேசு வந்து அப்படியே வந்து நிற்கிறார், வெண் வஸ்திரம் தரித்தவர் வந்து அப்படியே மறைஞ்சு போயிட்டார். அவ்வளோதான். ஒரு தரிசனம், ஒரு சொப்பனத்தில். புரியுங்க? அந்த தரிசனத்தை கண்டு நான் என்ன பண்ணிட்டேன், என் வேலையை ராஜினாமா எழுதி கொடுத்துட்டு நாங்கள் நேரம் எங்கே வந்துட்டோம், சொந்த ஊருக்கு வந்துட்டோம். வந்துட்டு இப்போ ஆண்டவர் தேட ஆரம்பித்தோம். புரியுங்களா? ஒரு மீட்டிங் போனோம்னா அங்கே ஒரு 4 நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் வாங்கி நான் 4 மீட்டிங் போகிறது. அப்புறம் அந்த 4 மீட்டிங்கில் போனால் 16 நோட்டீஸ் கிடைக்குது. அந்த 16 நோட்டீஸ் வச்சுக்கின்னு ஊரெல்லாம் சுற்றுறது, எங்கேயாவது இயேசு பிடிக்கணும் அப்படியே சுற்றி அப்புறம் அது கொண்டு போய் ஒரு இடத்துல திருப்பத்தூரில் விட்டுச்சு. எங்கே அங்கே போய் ஒரு 3 நாள் இருக்கும்போது அங்கே ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் 2000. அது ஒரு அப்படியே என்ன பண்ணோம், எங்கள் மாமனார் சொன்னார், ஏன்பா நீ இதெல்லாம் எடுத்துக்கிற ஓகே. அவர் ஞானஸ்தானம் எடுக்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மிலிட்ரியிலேருந்து வந்தேன், உனக்கு ஒரு வேலை இல்லாதுக்குது, அதை குறித்து நீ கவலைப்படாமல் ஞானஸ்தானம் எடுத்துட்டுன்ற, கடவுளை தேடுறன்ற, அதை தேடுற, உனக்கு வேலையே இல்லையே, நீ என்ன பண்ணுவ அப்படின்றாரு. நான் சொன்னேன், ஏசு உயிராக இருக்கிறான், நான் பார்த்துட்டேங்க அப்படின்னு. யார்கிட்ட சொல்கிறேன்? மாமனார் சொல்கிறேன். அவர் வீட்டிலேருந்து என்னை வண்டி ஏற்றத்துக்காக நடந்தே இட்டுன்னு வராரு. வரதுக்கு 3 கிலோமீட்டர் நடந்து வரோம். அப்போ சொல்லிட்டு வரேன், இப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்க இப்படிலாம் சொல்லிட்டு வரும்போது அவருக்கு பெருசாக தெரில, அவங்க விற்கிற ஆராதனை அப்படி. அப்போ நான் சொல்கிறேன், இது மாதிரி இயேசு நிச்சயமாக எனக்கு வேலை கொடுப்பாரு, அவர் கொடுப்பாருன்ற நான் விசுவாசிக்கிறேன், 100 மடங்கு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு. எத்தனை 100 மடங்கு. ஞானஸ்தானம் எடுத்து அவர் வீட்டுக்கு வந்துட்டேன். புரியுங்களா? அப்போது அங்கேருந்து நடந்து பேசினே வரோம். எங்கள் சகலுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இது மாதிரி வீட்டில், உங்கள் வீட்டில் நீங்கள் போங்க, அங்கே 3 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும். எத்தனை அப்படின்னு நான் தீர்க்க சொல்கிறேன் அவருக்கு. அது எடுத்துன்னு வாங்க அப்படின்றேன். சரி, நான் அவர் வீட்டுக்கு போய் பார்த்தாரு. வீட்டில் பார்த்தா 3 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கிடக்குது. எத்தனை மாமாக்கிட்ட சொல்லிட்டேன். அவர் சொல்லி 8 நாளுக்குள்ளேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ளே போயிட்டேன். இத்தனைக்கும் அப்பாயின்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்துச்சு. இன்னொரு என்ட்ரிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன் அன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அதுவும் ரெடி ஆகுது. எதுக்கு போகுதுன்னு தெரில. எல்லா வேலையும் கையில் வந்துச்சு. புரியுதுங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ளே போன பிறகு அங்கே ஒரு ஜபக்குழு இருந்தது. அந்த ஜபக்குழுவில் கலந்துக்கணும். அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தோம். அங்கே தான் வந்து எங்களுக்கு பெரிய ட்ரூத் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது, அதில் போய் பைபிள் கிளாஸ் படிங்கன்னு சொல்லி பெங்களூருக்கு போனோம். அதில் ஒரு 7 வருஷம் படிச்சிக்கினே அப்படியே வந்தோம். அப்படியே வந்த ஆண்டவர் எப்படி உருவாக்குறாரு புரியுங்களா? இப்படிலாம் எல்லா மீட்டிங்களுக்கு போய் அப்புறம் ஒரு உபாசம் போய் அங்கே ரசிக்கப்பட்டு அப்படியே ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்து, வேலையில் ஒரு ஜபக்குழு கொடுத்து, ஜபக்குழுவில் ஒரு யூனிவர்சிட்டி கொடுத்து, அந்த யூனிவர்சிட்டியில் போய் படித்து ஒரு 25 வருஷம் என்ன பண்ணுறாரு, இது மாதிரி ஜபத்தை போடு, அது போடு, இது போடு, 1 கோடி ஸ்ரீசரும் தரிசனம் எல்லாம் கொடுத்துட்டாரு. அல்லையா? இப்போ அதுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய அபிஷேகம் மேலே இறங்கிடுச்சு. புரியுங்களா? ஜபம் போட போட அபிஷேகம் என்ன பண்ணோம், நம்மளே இறங்கிடும்.
இப்படி தான் ஆண்டருக்குள்ள அப்படியே என்ன பண்ணோம். அப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா புரியுங்களா, ஒவ்வொருக்கும் ஒரு ப்ராப்ளம் தான் வந்திருப்போம் ரட்சிக்கப்பட்டு. எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கலாம். ஆனால் எதுக்காக ரட்சித்தார், நம்ம எங்கே போனோம், அதுக்குள்ளே யாரை சேர்க்கணுன்றது நமக்கு தெரியணும். சும்மா நம்ம ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்து மட்டும் போகிறதில்ல, இந்த சபையிலேருந்து பல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி அவங்கள கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணி அவங்கள நிறுத்தணும். புரியுங்களா, நீங்கள் வாயை தந்து சொன்னால் கூட ஆண்டு கூட இருப்பார், இருக்க மாட்டாரா? உங்கள் கூட தான் இருப்பார். ஏன்னா நீங்கள் எதை செய்கிறீங்க, அவர் வேலையை செய்கிறீங்க. அப்போ மரணம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி சில ஆத்துமாக்களை நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்காக கர்ப்ப வேதனைப்பட்டு ஜெபிக்கணும். பாடுகள் உபத்தெல்லாம் வந்து நம்ம தோற்று போயிடுமா சொல்லுங்கள்? எவ்வளோ வந்துச்சு, பிள்ளைங்களே எழுந்தாச்சு. அப்புறம் என்ன பிள்ளைங்க ஆண்டு ஒரு நாள் ஆண்டு தரிசனத்தை காட்டுறாரு. 2 பிள்ளைங்களும் பரலோகத்தில் இருக்கிறத எனக்கு தரிசனத்தை காட்டினார். போகிறீங்களா, தாவீது சொல்கிறார்ல, நான் இனிமேல் பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டேன். தாவீதுக்கு ஒரு பிள்ளை இருந்தது, செத்து போயிடுச்சு. அவர் சாப்பாடு எடுத்துனாங்க, சாப்பிட்றன்றாரு. அப்போது கேட்குறாங்க, நாங்கள் இவ்வளோ நேரம் குழந்தை வியாதி இருந்தது, நீங்கள் அழுதிங்க, புலம்புனீங்க, ஜெபம் பண்ணிங்க, அது பண்ணிங்க, இது பண்ணிங்க, இப்போ குழந்தை செத்து போனவருக்கு பிரியாணி எடுத்துன்னு சாப்பிட்றேன்னா அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது தாவீது சொல்கிறாரு, இனி இந்த பிள்ளையை நான் என்ன பண்ண முடியாது, இங்கே பார்க்க முடியாது, ஒரு நாள் அங்கே பார்ப்பேன்றாரு. அல்லையா? அப்போ அந்த நிச்சயம் ஆண்டவரே தாவீதுக்குள்ளே பரிசுத்தாய் வச்சுருக்கிறார்ல. அப்போ குழந்தைங்க எங்கே போகுது, அப்போ இன்றைக்கி வளர்ந்துனுக்குது, ஒரு நாள் போய் அவங்கள பார்ப்போம். அல்லையா? அப்போ அந்த பிள்ளைங்களை ஆண்டு காட்டுவார். 2 பிள்ளைங்களை எவ்வளோ அழகாக ஆண்டவர் அதெல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகளை உருவாக்கியிருக்குங்க இங்கே பூமியில். அதில் தேவன் பெரிய சந்தோஷம். அப்போ நம்ம ஏதாவது ஆண்டவருக்கு என்ன பண்ணோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனசுகுமாரன் வெளிப்பட்டார். அப்போ நீங்கள் எதை இழந்தீங்களோ அது மறுபடியும் பார்க்க முடியும். அதை ரட்சித்து அங்கே வச்சுருக்கிறாரு. நம்ம இழந்ததெல்லாம் கர்த்தர் பரலோகத்தில் வச்சுருக்கிறாரு. அதனால் நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் உபத்திரம் பாடு துன்பலாம் வரும். ஜெபம் என்ன பண்ணோம், எதிர்நீச்சல் போடணும். மீனானது என்ன பண்ணுது, எதிர்நீச்சல் போட்டு தான் என்ன பண்ணுது, மேலே போகுது. அதனால் தண்ணி அடிச்சுட்டு கூட போயிடுது. எதிர்நீச்சல் அடிக்குது, கஷ்டப்படுது. நான் போக வேண்டிய தூரம் இருக்குது, நான் கூட போக மாட்டேன். நம்ம ஓட வேண்டிய ஓட்டம் நிறையா இருக்குது. நம்ம அதுக்காக ஓடணும், ஜெபிக்கணும். எவ்வளோ உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாத ஆண்டவராக இயேசுவை கூப்பிட்டுனே இருந்தீங்கன்னா பலப்படுத்தினே இருப்பார். ஆவியை நமக்கு உதவி இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை அதை முடிக்கலாம். 6வது, ஏன் வேதத்தை ஆராய்வது. எஸ்ரா 7:10 ஏற்கனவே நம்ம வாசித்தோம். யோபு 11:13, நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போது எஸ்ரா என்ன பண்ணார், அதன்படி செய்ய கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். எஸ்ரா 7:10 அதன்படி செய்யவும், இஸ்ரவேல் கட்டளைகளை நியாயங்களையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கும். எஸ்ரா தன் இருதயத்தை, அப்போ எதுக்கு ஆராயணும், அவர் என்ன செய்தாரோ அதை நம்ம செய்யணும். கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கணும். நம்முடைய இருதயத்தை பக்கமாக வச்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம வேதத்தை ஆராயிரும். நம்ம ஆராய்ந்துட்டு கட்டளையும் கை கொள்றதில்ல, நீதி நியாயங்களையும் கை கொள்றதில்ல, உபதேசிக்கிறதுலன்னா நம்ம இருதயத்தை பக்கப்படுதான் நல்லா இருக்காதுல்ல. அப்போ இந்த 3 காரியம் நம்ம செய்யணும். அதான் யோபு 11:13 சொல்கிறார், நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. எஸ்ரா தன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தின பிறகு தான், ஆயத்தப்படுத்தினுடைய இருதயம் தான் 2 கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ண முடியும். அல்லையா? உங்களுடைய இருதயம் ஆயத்தமாக இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ஜெபிக்க முடியுமா? மோசே அதிகாலை இருந்து என்ன பண்ணுறாரு, அதிகாலை ஆண்டவர்கிட்ட போனோன்னா தன்னை ஆயத்தப்படுத்தின்னு போகிறாரு. அல்லையா? அப்போ தேவ சமூகத்தில் அதிகாலை நீங்கள் ஆண்டவர் என்ன பண்ணோம், உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தின ஆண்டு சமூகத்தில் போய் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு மிச்சமாக பதில் தருவார். சங்கீதம் 119:45 சொல்கிறார் ஆண்டவர், நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். அல்லேலூயா. விசாலமான காரியங்களிலே நான் நடப்பேன். அல்லேலூயா. அப்போ அவருடைய வேத வாக்கியம் என்ன செய்யணும், கட்டளைகளை ஆராய்ந்து பார்க்கணும். சங்கீதம் 57:7 சொல்கிறது, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனை பண்ணுவேன். அல்லேலூயா. ஒருத்தருடைய இருதயம் ஆயத்தமாயிடுச்சுன்னா நல்லா பாடி ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, கீர்த்தனை பண்ணிக்கினே இருப்பாங்க. நிறுத்துங்கன்னா கூட நிறுத்த மாட்டாங்க, அவங்க பாட்டு பாடிக்கினே இருப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்க இருதயம் எப்படி இருக்குது, ஆயத்தமான இருதயம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயத்தை நம்ம ஆயத்தம் பண்ணி வச்சுக்கணும். மத்தேயு 7:24 சொல்கிறது, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மணியின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் சொல்லுங்கள், இந்த வார்த்தைகளை கேட்கறது மட்டும் இல்லை, இவைகள் எப்படி செய்யணும். ஆராய்கிறவன் தான் செய்வான். என்ன செய்தார்? எஸ்ரா செய்கிறவனாக காணப்பட்டான். ஆண்டவர் சொன்னபடி நடந்தான்ல. நம்மளும் கண்மணின் மேல் தன் வீட்டை கட்டினவனாக காணப்படும். மல்கியா 2:7 சொல்கிறது, ஆசானுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே. அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன், நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலித்து நடப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆசானுடைய உதடுகள் அறிவை என்ன பண்ணோம்? காக்க வேண்டும். நம்மளாம் யார்? நம்மளாம் யாருமா? ஆசாரியர்கள். ஆண்டவர் சொன்னாரா, நான் உங்களை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாமாக. அப்போ கர்த்தர் நம்மளை யாராக மாற்றிக்கிறாரு? ஆசாரிகளாக ராஜாக்களாக வைத்திருக்கிறார்னா, ஆசாரிகள் எப்படி இருக்கணும் சொல்லுங்கள்? ஆசாரி எப்படி இருக்கணும்? வேதத்தை நம் வாயிலை தேடுவார்களே. நம்ம தேடி யாராவது வந்தால் அவங்களுக்கு என்ன சொல்லுங்கள்? வேதத்தை குறித்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏதோ சொல்லி என்ன பண்ணக்கூடாது? குழப்பத்துக்கூடாது. நம்ம தேடி யாராவது ஒருவர் வந்தால் அவங்களுக்கு என்ன சொல்லணும்? இந்த வசனத்தின்படி சொல்லணும். ஹல்லேலூயா. அவங்க உங்கள்கிட்ட நிம்மதியை தேடி வருவாங்க, கஷ்டத்தை தேடி வருவாங்க, கண்ணீரோடு வருவாங்க, பாரத்தோடு வருவாங்க. அப்படிங்களா? ஆண்டவர் வந்து அனுப்புவார். என் மகள்கிட்ட போங்க, என் மகன்கிட்ட போங்க. நீங்கள் அங்கே வந்த பிறகு அவங்களுக்கு இஷ்டம் தேவையில்லாத சொல்லி அவங்க இருதயத்தை கடினப்படுத்துறது, வேதனைப்படுத்துறது, தொல்லையை கொடுக்கறது. புரியுதுங்களா? சிலவங்க உதவி கேட்டு வந்தால் அவங்களுக்கு உபத்திரப்படுத்திடுவாங்க. அல்லேலூயா. உங்களை தேடி என்ன வருவாங்க? உதவி தேடி வருவாங்க, நன்மை தேடி வருவாங்க. இயேசுக்கிட்ட வந்தாங்க. இயேசு என்ன பண்ணார்? அவங்கள யாரெல்லாம் இயேசுக்கிட்ட வந்தாங்களோ அவங்க என்ன பண்ணார்? இயேசு வெறியுமே அனுப்பலை, ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்தார். உங்கள் வீட்டை தேடி உங்கள் சொந்த பந்தம் யார் வந்தாலும் அவங்கள ஏன் வந்தாங்கன்னு சொல்லாதீங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி, அவங்களுக்கு ஒரு சின்ன உடையை எடுத்து கொடுத்து, சின்ன ஒரு கையில் காசை கொடுத்து அவங்கள அனுப்புங்க. அல்லேலூயா. ஐயோ ஏன் வந்துச்சுன்னு சனியை தெரியலையே, இது வந்ததுனாலே நான் சாப்பிட வேண்டிய சிக்கன் என்ன பண்ணிட்டேன், வேஸ்ட் ஆக போதே, எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு மூடி பெட்டி பூட்டிடுவாங்க. அல்லேலூயா. அவங்களாம் போன பிறகு மறுபடியும் எடுத்து சாப்பிட்றது. நீங்கள் சாப்பிடும்போது அதில் பாய்சன் வந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது. இருக்குதா இல்லையா? அதனால் யார் வந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். என்ன எப்படி இருக்கணும்? மன ரம்மியமாக இருப்பேன். மன ரம்மியமாக இருப்பதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அது அடுத்த வசனம் வாசிக்கலாங்க. அங்கே வெளிப்படுத்தினல் 22:14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர் ஆவதற்கு வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசத்திற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய கற்பனையின்படி செய்யணும். ஜீவ விருட்சத்தின் மேல் நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அதிகாரம் உள்ளவதாக ஆவதற்கு என்ன செய்யணும்? வாசல் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனையின்படி நாம் செய்கிறோமா? கற்பனையின்படி செய்கிறது தான் வாசல் வழியாக போக முடியும், இயேசுவின் வாசல். அதனால் ஆவியார் நம்மோடு பேசியிருக்கிறார். எத்தனை பேருக்கு பிரயோஜனம் வந்தது? சின்ன பாடலை பாடி ஒரு வரியை பாடிட்டு நம்ம ஆண்டுக்குள்ளே சாட்சிக்கு போகிறது. எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவே, உந்தன் வசனம் கை கொள்ளுவே, நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவே, நாம் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால்
நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்று கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செடி தொங்க செய்திடுவார். இனி என்று கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செடி தொங்க செய்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே, உன்னதங்களே என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். அல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.